மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 20. உலகமெங்கும் வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, பல்லடத்தில் வாழ்கிற பண்பான உள்ளங்கொண்ட மக்களை வணங்கி அவர்களை வாழ்த்தி இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கோயில்களின் நகரம் என்றால் கும்பகோணத்தை சொல்வார்கள், சிங்கார சென்னை என்று சிங்கார நகரமாக சொல்வார்கள், மாங்கனி நகரம் என்று சேலத்தை சொல்வார்கள், அதே போல தேங்காய்க்கென்று தேங்காய் நகரம் என்று பொள்ளாச்சியை சொல்வார்கள், முட்டைகளின் நகரம் என்று நாமக்கல். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்புகள். ஆனால் தமிழர் மட்டுமில்லை, உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய மானத்தை காக்கக்கூடிய, அந்த ஜவுளிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய, ஒரு உன்னத தொழிலை செய்யக்கூடிய பண்பாடான மக்களை வணங்கி, இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாகரிகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்கிற அந்த நாகரிக உடைய கொடுக்கக்கூடிய உங்களை வணங்கி, இனி வரப்போகிற நேரம் உங்களுக்கான நேரம். நல்ல தலைப்பு, வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லாமல் கொஞ்சம் உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ரொம்ப ஆழமான விஷயங்கள்லாம் சொல்வதற்கு நல்ல அழகான 4 வகையான 4 திறமை படைத்த 4 விதமான தமிழை செலவழிக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் வந்திருக்கிறாங்க. தலைப்புமே ரொம்ப எளிமையான தலைப்பு. மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 வயதிலா 20 வயதிலா? நிறைய பேருக்கு அந்த ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது நான் பெரியலாகி டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன். ஆனால் ஆன பின்னாடி என்ன சொன்னேன்னா, நான் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல சார், எவ்வளவு டென்ஷன் பின்னாடி வந்த பின்னாடி அப்படி ஏங்கும் பாருங்கள். எல்கேஜி படிக்கும்போது டாக்டர் ஆக போகிறேன்வான். அப்புறம் ஓரளவு காலேஜ் வரும்போது நான் அதுக்கேற்று அவனுக்கே பயம் வந்துடும், ஒரு சின்னதாக ஒரு இன்ஜினியர் ஆகணுன்னு இருக்கேன். காலேஜ் முடித்தப்போ என்னடா ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியலையே சார், ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படி. ஆக மொத்தம் 2 பேருக்குமே டென்ஷன் இருந்தால் கூட இதில் அதிகபட்சமான அதிக மகிழ்ச்சி, முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது எங்கே? அந்த முதிர்ச்சி பெற்ற தன்னுடைய தேக்கத்தை, அறிவத்தை தேக்கி வச்சிருக்கிறத யார்கிட்ட செலவழிக்கலான்னு ஏங்குற வயசு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் காரணமாக இருந்தவர் ஒரு சின்ன நன்றி சொல்லிவிட்டு, அதுபோக தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம். நாணம், அந்த 2ஐயும் கொடுத்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி கருணை இல்லம், ஆதரவற்ற முதியோர் காப்பகத்தை சேர்ந்த அந்த அருமையான பெருமக்கள், அவர் ஐயா அவர்களுக்கு அந்த இளம் வயதில் அந்த சிந்தனை. பல்லடத்தில் ஒரு அன்னை தெரசா, அந்த இது வேணும்ல சார், நமக்கு பிடித்தவர்களா நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்காக பாராட்டுகள். அதே போல இந்த மகிழ்ச்சி எளிமையாக எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. உலகத்திலே மிக மகிழ்ச்சியான விஷயம் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துறது. உலகத்திலே கொடூரமான விஷயம் இன்னொருத்தன் சிரிப்பை நிறுத்துவது. போது நீ சிரிச்சது அப்படின்னு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த அரங்கத்தை கொடுத்து எந்தவித லாப நோக்கற்று இந்த நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சரஸ்வதி மகால், பேரே அழகு, நிறுவனர் பண்பாளர் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். பேர் இப்படி அமையணும் சார், சரஸ்வதி மகால். இந்த புத்தாண்டு தினத்தில், தமிழ் புத்தாண்டு எல்லா இடத்துலையும் இப்படி சிறப்பாக டென்ஷனாகவே பிஸியாகவே இருப்பான் ஒரு பொண்ணு. எனி டைம் பிஸியாகவே இருக்கிற பொண்ணுக்கு பிரியான்னு பேர் வச்சுருப்பாங்க. அவள் பிரியா இருந்தால் நான் பார்த்ததே இல்லை. இதான் தொடக்க நகைச்சுவை. தொடக்க நகைச்சுவையே கொஞ்சம் தொய்வாய் போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். அப்படி பேர் பொருத்தங்கள் மாறி இருக்கிறப்ப முழுமையான. அதே போல் ஸ்ரீ வேலன் ட்ரேடர்ஸ் நிர்வாகத்திற்கும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். பல்லடம் இமைகள் ரோட்டரி சங்கம் சாதாரண விஷயம் இல்லை. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனக்காக இல்லாமல் பிறருக்காகவே அந்த சேவையை பாராட்டியானா, அதுபோக இந்த மேடையில் நிரம்ப பெருமக்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய பெருமையாளருக்கெல்லாம் இந்த மேடையில் விருது கொடுத்தோம். இன்னும் எதுக்கான, இன்னும் நீங்கள் வேகமாக ஓடணும், தொய்வாயிடக்கூடாது, சலிப்பாயிடக்கூடாது, சாதனை சலிப்பு வரக்கூடாதுன்றக்காக இன்னும் கொஞ்சம் உந்துதல் படுத்துறதுக்கு, வேகப்படுத்துறதுக்கு தான் இந்த விருதுகள். அடுத்தடுத்து நீங்கள் நிரம்ப காலம் முழுவதும் விருதுகள் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி
வசந்த் தொலைக்காட்சி சிறப்பு பட்டிமன்றத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 50 பட்டிமன்றங்கள் வெவ்வேறு ஊர்களில் சிறப்பாக செய்து வரக்கூடிய திரைப்பட இயக்குனர் யுஜி துரைசாமி அவர்களுக்கும் KP நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் S ரமேஷ் ஐயா அவர்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் யோசிக்கிறீங்க இன்னைக்கு விடிய விடிய நன்றியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போலப்பா அப்படின்னு. கிடையாது. பேச்சாளர் பெருமக்களையும் இது ஒரு தமிழ் புத்தாண்டு தினத்தில் தமிழ் மரபு, யார் வந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறது. விருந்தோம்பல் உலக நாடுகளிலே ரொம்ப உயிர்ப்பாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில். அதுவும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வள்ளுவர் சொன்னதில் முக்கியமான ஒரு பகுதி விருந்தோம். வந்தவங்களை வரவேற்கணும், அடுத்து வரப்போகிறவங்களை எதிர்பார்க்கணும் என்பது வள்ளுவர் கூற்று. அதையும் சொல்லி இந்த வாதத்தில் இந்த பட்டிமன்றத்தில் வாதிட வந்திருக்கிறக்கூடியவங்களை ஒரு சின்ன அறிமுகம். மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 20 என்ற வாதத்திற்கு பட்டிமன்றத்துக்கு 60 பேசுறதுக்கு ஒரு 25 வயசு 30 வயசில் வந்திருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் தகவலை சேகரித்து கொண்டு வரணும். காரணம், கதை கேட்டு வளர்ந்த குழந்தைகள் அறிவு மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்மளாம் இங்கே இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஓரளவு நேர்த்தியாக மென்மையாக இருக்கிறதுக்கு காரணம் நிரம்ப விஷயங்கள் நம்ம கேட்டோம், வாசிக்கிற திணறு இருந்துச்சு அன்றைய தலைமுறைகிட்ட. ஆனால் இன்றைய தலைமுறைகிட்ட எல்லாரையும் அது விழுங்கியது எதுன்னா இந்த செல்ஃபோன், கைபேசி. ஆக இன்னைக்கு இன்றைய தலைமுறைகிட்ட இந்த 20 வயசில் என்ன ஆகுதுன்னா கைபேசியிலே காணாமட்டு போவதும் தொலைக்காட்சியிலே தொலைந்து போவதுமா வாழ்க்கையாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் 60க்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வழக்கறிஞர் இளம் வயதிலே அந்த வழக்கறிஞர் தொழிலும் செய்து கொண்டு நிறையா கல்லூரிகளில் சென்று தன்னம்பிக்கை பேச்சை வழங்கி அதை நகைச்சியோடு செய்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான ஒரு நம்பிக்கை பேச்சாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி விருத்தாச்சலத்தை சேர்ந்த அருண் அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து. அதே போல் நல்ல ஒரு பாட்டுக்கு சொந்தக்க ஒரு பேச்சில் வந்து சார் 4 பேர்னா 4 விதங்கள் இருக்கணும். ஒரு பாடி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது, சில கவிதைகள் மூலம், சிலர் கதைகள் மூலம். இந்த 4 பேருக்குமே அந்த அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்து வரப்போகிறவங்க அதே அன்னைக்கு நல்ல பாடல்களை, அதுவும் நம்மளிடத்திலிருந்து மறந்து போன பாடல்கள் 60 பேசுறதுக்கு அவங்க சரியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய நாளை கழித்து 60 வயசு ஆக போகுது. நீங்கள் பார்த்தா அப்படி தெரியாது, 65 மாதிரி தெரியும். நாங்கள் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். அதுக்காக ஒரு மேக்கப் மேனை வர சொல்லி அவருக்கு 6000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்து இவங்க பேமெண்ட்டில் 3000 கொடுத்து நாங்கள் சரி பண்ணி தேத்தி கொண்டு வந்துருக்கோம். பார்க்க பளிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, இங்கே மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். வேமா முடியுங்க சார், என்ன செய்ய சொல்கிறீங்க? நான் கீழே ரொம்ப அழுத்தின்னு சொல்ல மாட்டேன். அன்றைக்கி ஒரு அம்மா பாட்டி அம்மா உட்காந்தாங்க, ஏம்மா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பளிச்சட்டு மேலே வந்து விழுந்துருச்சு. இதுதான் 60 வயசு. 60 வயசு நம்ம சிரிக்கணும்னு ஆசைப்படுவோம், முடியாது. அன்றைக்கெல்லாம் எங்கள் ஊரில் மதுரையில் பார்க்குற எல்லாம் பல் விளக்குவோம், பளிச்சட்டை கலட்டி கையில் விளக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அனுபவம் வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை சார். கல்லூரி பஸ்ஸில் அந்த படிக்கட்டில் நின்று வரேன். தம்பி உள்ளே வாங்க தம்பி, விழுந்துருவீங்க. 60 சொல்லுது, 20 பார்த்து உள்ளே கீழே விழுந்துருவீங்க. விழமாட்டோம். தம்பி என்ன படிக்கிறீங்க சொன்னால் புரிய போது. இது 20. 60 சொல்லுது, தம்பி புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தாப்பா உன்னை கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சோம். உன் படிப்பவே உன்னால் புரிகிற மாதிரி சொல்ல தெரியல, நீ படித்து என்ன செய்ய. பார்த்தீங்களா, இந்த 2 பேருக்குள்ள இடைவெளி தான் சார். என்ன தான் நம்ம படித்தா கூட அவங்க ஒரு இடத்துல ரொம்ப ஆழமாக அந்த அனுபவம் கிடைக்காது. அதை சொல்வதற்கு, பாட்டு மூலம் சொல்வதற்கு அவங்க வந்து பேரை கேட்டால் நீங்கள் பாரிஸ் ராஜா எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்காங்க. அவங்க அழகழகாக பேசி அழகழகாக பேடி பாடுறது மட்டும் இல்லாமல் நிரம்ப கருத்துக்கள் மேடை சொல்லி வராங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நீங்கள் பாராட்டிடுங்க. இந்த பல்லடம் வந்து இந்த கொங்கு பகுதியில் ரொம்ப மரியாதை மிகுந்த பண்பாளர். சில ஊரில் நாங்கள் பட்டிமன்றம் இப்படி உட்காந்து இப்படி மெதுவாக போகவே முடியாது, சலசலப்பு இருக்கும், சவுண்ட் இருக்கும். ஆனால் அறிவு சார்ந்த மக்கள் எல்லாரும் இருக்கிறவங்க மேடையில் விருது வாங்கும்போது பார்த்தேன், ஒவ்வொரு துறையில் வாங்கினீங்க. அது மாதிரி இந்த மேடையை ரொம்ப மென்மையாக கொண்டு செல்கிற பாங்கு இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் பல்லட மக்களோடு செலவழிப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அப்படி கிடையாதுங்க, இந்த 20 துடிப்பு மிக்க சார், வேகமாக இருக்கும். நீங்கள் 30 வருஷம் வேலை செஞ்சு பென்ஷன் வரைக்கும் வாங்கின தொகையை இன்னைக்கு 20 வயசுக்காரன் மாத சம்பளத்தில் வாங்கிறேன். பார்த்தீங்களா, சைக்கிளை வச்சுட்டு சடக்கு சடக்குன்னு சைக்கிள்கார் வீடு ஓப்பணும்
2 காரை வாங்கி நிறுத்தினான் 2 வருஷத்தில். வேகம் இருக்குது, எல்லா துறையிலும் சாதிக்கிறான் சார், எல்லா துறையிலும் சாதிக்கிறேன். நாங்கள் 20 வந்து வேகமாக இருப்போம். இந்த மூட நம்பிக்கை பற்றி பேசுகிறதோ இல்லை வெட்டி விவாதங்கள் பண்ணுறதோ இருக்காது. அப்படின்னு பேசுகிறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கோயில்பட்டி நிரம்ப பட்டிமன்றங்கள், பட்டிமன்ற நடுவராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் ஓரமாக வந்து உட்காடுறாங்க. அடுத்த வருஷம் அவங்களே நடுவராக உட்காந்து பேசுகிறாங்க. பேசுகிற மட்டும் எனக்கு ஒரு ஃபோன், நீங்கள் பிரியா அந்த ஒரு பேச்சாளர் வர முடியுமா, இன்றைக்கி பரம்புக்குள்ளேருந்து வர வேண்டிய பேச்சாளர் கொஞ்சம் வகுத்து வழி வர முடியலையா அப்படின்னு எனக்கு சில அவமானங்கள் வந்து சேரும். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல கவிதையோடு பேசுவாங்க. முந்தினம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவு 3.5 மணி நேரம் ஒரே பெண் பேசிட்டாங்க. ஆண்டாலே டயர்டாகி போது நிறுத்துமா, நான் தூங்கணும் பின்னாடி தான் இந்த அம்மா வீட்டுக்கு கிளம்பி, அவங்களே டயர்டாகிற அளவுக்கு இதெல்லாம் தேட தேட கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படியே நிரம்ப பட்டிமன்றங்கள், நிரம்ப தலைப்புகளில் பேச வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நிரம்ப திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. யூடியூப்பர் வேறு. இப்படி எல்லா சிறப்புக்குரிய பன்முக பேச்சாளர் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு போனா போதுன்னு ஒரு கைதட்டை போட்டு விடுங்க. என்ன செய்ய இவ்வளோ தூரம் வந்தாச்சுல. அடுத்தும் நம்ம ஊர்க்காரம், அதான் முக்கியம். எப்பவுமே திறமசாலி நம்ம ஊர்லேயும் உண்டு, அதை நம்ம அங்கீகரிக்கணும். அந்த வகையில் அவங்க ஆரம்ப காலத்தில் பேச்சாளராக நீங்கள் முழுமையாக இப்படி பேசியிருக்கலாமே அப்படி பேசியிருக்கலாமே சொல்லக்கூடாது. அது போக இளம் வழக்கறிஞர், அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நம்ம பல்லடத்தில். இது போக எப்படி அவங்க வந்து அந்த கருணை இல்லத்தை நடத்தி வராங்களோ அந்த குடும்பத்துக்கே பாத்தியப்பட்ட மாதிரி அவங்க சமூக சேவராகவும் இந்த இளம் வயதிலேயே, அது பெண்கள் வர்றது ரொம்ப பெருமையான விஷயம். பெண்கள் மேடை கூப்பிட்டாலே பயப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கீழே நல்ல நகைச்சி சொன்னாங்க, ஏம்மா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, மேடையில் வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு. வாங்க எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்ச்சு. நகைச்சுவை சிரிக்கிறது தான். ஆனால் தைரியமாக சமூக சேவராக இருந்து இப்படி பன்முகமாக இயங்கக்கூடிய அவங்க பேச்சில் நீங்கள் வந்து இத்தனை பேர் இருக்க இடத்துல மேடையில் தைரியமாக வந்து உட்கார்றதே ஒரு சாதனை. அதுக்கே நம்ம கை தட்டிடணும். அதில் முழுமையை இப்போ தான் வளர்ந்து வர்றாங்க. அப்படியாப்பட்ட சிறப்பான பேச்சாளர் சமூக சேவர் மாலதி விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்து. அடுத்து நீங்கள் செய்ய போக வேண்டிய விஷயம், நல்ல சரியான ரசிகர்கள். ரொம்ப தும்முன்னு 2000 பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 150 பேர் இருந்தால் கூட வேணாம், 120 பேர் அதுவும் கூட தேவையில்லை, 100 கூட கட் பண்ணுங்க. 20 பேர் இருந்தால் கூட முழுமையாக ரசித்தாலே இந்த முழுமையான மகிழ்ச்சிக்கான தீர்ப்பை நாங்கள் சொல்லிடுவோம். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு சொல்லணும். இருக்கிறிலே பாரதி சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளேன்னா அவர் என்ன அர்த்தம், அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும். எத்தனையோ மொழிகள் தெரிஞ்சால் கூட அதில் தேர்ந்தெடுத்து தமிழ் போல் நான் எங்கும் இனிமையான மொழியை கண்டதில்லைன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, சும்மா ஒரு மொழியை வச்சுட்டு சொல்லலை. இப்படி எல்லாருமே சார் உலகில் தோன்றிய முதல் மொழியை பண்ணுறாங்க. இந்த மொழியிலேருந்து நிறையா மொழிகள் உருவானதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட பெருமைக்குரிய தமிழை நீங்கள் வளர்க்க வேணாம் சார். அதை நீங்கள் காயப்படுத்தாமலே அழிக்காமலே இருந்தாலே போதும், அதுவே வளர்ந்துக்கும். ஒருத்தர் இங்கிலீஷில் கேள்வி விட்டால் உடனே பதில் சொல்கிறோம், ஹவ் ஆர் யூ, தப்பி விழுந்து வரேன், ஃபைன், அடுத்த செகண்ட். அதே தமிழில் கேளுங்க, என்ன எப்படி இருக்க, நான்லாம் இருக்கேன் சார், நான்லாம் இருந்து என்ன செய்ய, 3/4 மணி நேரம் பேசிக்கிருக்கா சார், வண்டி எடுத்து போய்ட்டு. தமிழ் பஸ்ஸில் ஏறினா ஒரு பேண்ட் சட்டை போட்டு வந்தால் சார் ப்ளீஸ் சிடவுன்றாங்க. வேட்டி சட்டை கட்டு வந்து அவருக்கு உட்கார கூட நடந்தார். வேட்டி சட்டை கட்டினவர் ஐயா அப்படின்றார், சில்றல்லங்க அப்படின்றான். அவர் சொன்னது பேருக்கா மரியாதைக்காக சொன்னார். அப்படி குழஞ்சி வர நேரத்தில் ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஸ்மார்ட்டான நேரத்தில் தமிழும் ஒரு காலத்தில் ஸ்மார்ட்டாக ஆகும். அதுக்கெல்லாம் இந்த பட்டிமன்றங்கள் சிறு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இப்போ முதலாவதாக முறையாக நாங்கள் பட்டிமன்றத்தை தொடங்கிறோம். 60 20 ஒரு மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி என்ற விவாதத்தில் முதலாவதாக அருமை தம்பி, இளைஞர்கள் இந்த 20 வயசில் என்ன செய்கிறாங்க சார். சமீபத்தில் 2 ஆண்டு காலமாக நானே ரொம்ப இந்த கைபேசியை திறந்து பார்ப்பதற்கே எனக்கு சில நேரம் கூச்சமாக இருக்கு. அவ்வளோ அருவருக்கத்தக்க விஷயங்கள், ஆபாச குவியலாக இந்த கைபேசி மாறிவிட்டது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பாலியல் தொல்லைகள் நடக்கும். அதுவும் 2 வயது பெண் குழந்தைகளை தூக்கி கொஞ்ச வேண்டிய வயசில் அதற்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை. சென்னையில் பாருங்கள், 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டி
இதற்கு காரணம் போதை வஸ்துக்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. நான் ஒரு அதிகாரி என்று சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னேன், கண்டிக்கலாம்ல சார், அவனுக்கு தெளிஞ்சு வர்றதுக்கே 24 மணி நேரம் ஆகும் சார், நான் எப்படி சார் அவனை என்கொயரி பண்ணுறது? அதுக்கடுத்து போனால் என்ன கேட்குறாங்க, போலீஸ்காரங்களும் அடித்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது. நம்ம தப்பிச்சுட்டு அடுத்த தலைமுறை எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு காரணம் இளைஞர்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் உண்டு. இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். அவர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை சோதியுங்கள், அடிக்கடி அவங்க கைபேசியை வாங்கி பாருங்கள். அதன் மூலமாவது இந்த சமூகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் வரட்டும். அவனை சோதிங்க. செல்லம் கொடுப்பது, அவனுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பது, அவனுக்கு அழகழகான உடைகளை கொடுப்பது, எந்த வகையில் உங்கள் குழந்தை மீது அன்போ அந்த குழந்தையை கண்டிப்பது அதை விட பேரன்பு என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்டிப்பது நிகழ்காலத்தில் அவனுக்கு சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கும். அப்பா திட்டுறாரே, அப்பா நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாரேன்னு. பிற்காலத்தில் நான் வளர்ந்த பின்னாடி, ஆஹா அன்னைக்கு அப்பா அப்படி செய்யல நான் கெட்டிருப்பேன் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் வந்து நடுவராக உட்காந்து நான் பேசுகிறேன்னா அதற்கு எங்கள் அப்பா கொடுத்த அந்த தமிழ் வார்த்தைகள், தமிழை எப்படி சரியாக எழுத வேண்டும், பேச வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் சொன்னதுனால இன்றைக்கி நிற்கிறோம். அது மாதிரி உங்கள் குழந்தையிலையும் 20 வயது குழந்தையை ரொம்ப அழகாக ஆக்கி இந்த சமுதாயத்துக்கு பொறுப்புள்ள மாணவனாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி, அந்த வகையில் தம்பியும் 20 வயதாக இருந்து கொண்டு 60 வயதுக்கு நல்ல ஒரு சலுகையை வழங்கி நல்ல அற்புதமான தகவலை சொல்வதற்காக விருத்தாச்சலத்திலிருந்து பல்லடம் வந்திருக்கிறார். உங்கள் கைதட்டலோடு அன்போடு அழைக்கிறோம், வாங்க. A for ஆப்பிள், B for பேட் என்கிறது இங்கிலீஷ். ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அன்பு என்கிறது தமிழ். பொருட்களை அடையாளமாக சொல்கிறது இங்கிலீஷ். அன்பையும் உணர்வையும் அடையாளமாக சொல்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம். அழகான வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் நகைச்சுவை சொல்றது எளிது, ஆனால் அடுத்தவர் மனதை எந்த கஷ்டமும் படுத்தாமல் நகைச்சுவை சொல்வதுதான் அரிது. அதை சிறப்பாக செய்யக்கூடிய எங்கள் நடுவருக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்ல தமிழை எப்பொழுதும் வரவேற்கும் பல்லடம் வாழ் மக்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பல்லடத்துக்கும் எங்க ஊர் விருத்தாச்சலத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனிநபர் நூலகம் விருத்தாச்சலத்துல இருந்துச்சு. அதை நடத்தி காட்டியவர் இந்த ஊரை சார்ந்த பல்லடம் மாணிக்கம் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த நேரத்தில் கொடுத்துச்சுன்னா, ஒரு மிக சிறப்பான பணியை செய்யக்கூடிய மகத்தான மனிதர்களை கொண்ட பல்லடம் வாழ் மேக்க நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைப்பது 60 20 அப்படின்னு. அதுல 60 அப்படின்ற உண்மையை நாங்க பேச வந்திருக்கோம். பேச வந்த எங்களை பார்த்து எதிரணியில் இருக்கக்கூடிய அன்னபாரதி அக்கா அடுத்து வந்து பேசுவாங்க. 20 வயசுல எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, 60 வயசுல உங்களுக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்றதே ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாதுக்கா. 60 அப்படின்றது அது அனுபவ நிஜம். அதை கேட்டால் 20 ஜெயிப்பது தான் நிஜம் என்பதை கேட்டுக்கொண்டு, நாங்க எப்பொழுதுமே எங்களுக்காக வாடுவோம் 60 வயசுல. ஆனா 20 வயசுல அடுத்தவனுக்காக வாழ்றது தான் எங்களுடைய 20 அப்படின்றது தான் உண்மையே. 60 வயசுல எங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணே இருக்காது. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்திருப்போம். 60 வயசுல எங்க வாழ்க்கையில கஷ்டம் பாக்கியராஜ் மாதிரி சுமாரா டான்ஸ் ஆடும். ஆனா 20 வயசுல பிரபுதேவா மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்டம் முக்காப்புல்லா டான்ஸ் ஆடுன்றது தான் உண்மையே. கடைசியில் சுளுக்கு பிடிச்சி கிடப்பீங்க. ஆமா. 60 வயசுல எங்க வாழ்க்கை ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கும். 20 வயசுல இவங்க வாழ்க்கை வாஷிங் மிஷின் மாதிரி சும்மா கஷ்டம் புரட்டி புரட்டி எடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான. 20 வயசுல இருக்கிறவங்கலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதுக்கு எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா 20 வயசுக்கு தான் வரும். 60 வயசுக்கு ஒருபோதும் வராது. ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் ஃபோனில் 500 MB வேஸ்ட்டாக போகுது, 500 MB வேஸ்ட்டாக போகுதுன்னு கிடப்பான். காலைல ஏஞ்ச உடனே வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் இந்த 20. அம்மா சொல்லுவாங்க, என் பையன் சிங்கம் மாதிரி, என் பையன் புலி மாதிரி அப்படின்னு. 20 வயசு பையன் சொல்லுவான் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட, நீ மட்டும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லு, உன் காலடியில் நாயா கிடக்கிறேன் அப்படின்னுவான். இதுதான் அவங்களுடைய 20. அதுவும் மெசேஜ் எல்லாம் வந்தால் எடுத்தோடனே அப்படி படிச்சுட்டு ஏதாவது சொல்லணும்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்னன்னா இங்கிலீஷ் தெரியாது, எழுத்து கூட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கச்சு ஓட்டு அப்படி கவுண்டா என்ன பிள்ளைன்னு இருப்பான் பார்த்தீங்களா.
அது மாதிரி அது ஒரு உண்மைதானே. அதாவது காற்றாற்று வெள்ளம் மாதிரி எந்த திசையும் தெரியாமல் போகிறது. ஆனால் திசையை வகுத்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சார். எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு, இன்னும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நினைவுகளை நினைவுபடுத்திக்கிட்டு வாழ்கிற ஒரு அருமையான வயசு. ஒரு நாள் காலையில் 4:30 மணின்னு சரி, அம்மா ஏஞ்சி பார்க்குறாங்க. பையன் ரூமில் லைட் எரியுது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா கூப்பிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தவர் எழுப்பி சொன்னார், யோ பாரியா, என் பையனுக்கு புத்தி வந்துருச்சு, காலைல 4:30 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் பாரு அப்படின்னு. அப்பா சொன்னார், அட சும்மா இரு, அவன் இம்மா நேரம் ஃபோனை பார்த்துட்டு இப்போ தான் தூங்கவே போகிறான் அப்படின்னாரு. வாட்ச்மேன் கூட கொஞ்ச நேரம் தூங்குவார் நடுவர்களே. இந்த 20 வயசு பையன் ஃபுல்லாக அந்த மொபைல் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானே ஒழிய அவனுக்கு வாழ்க்கை சார்ந்த ஒரு இதுவும் கிடையாது. பெத்த அப்பா 60 வயசுல டிவி ஸ்விஃப்டியை 20 வருஷமா வச்சிருப்பார். ஆனால் இவன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான், எனக்கு இந்த பைக் வாங்கி கொடு, அந்த பைக் வாங்கி கொடுன்னு அப்பாட்ட கேட்பான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சாமியே புல்லெட்ல போகுது, பூசாரிக்கு ஃப்ளைட்டு கேட்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ கொடுமையான வாழ்க்கையா போயிட்டு இருக்குது. இன்றைய கால இளைஞர்களுக்கு 20 வயசுல உண்மையிலே எந்த பொறுப்பும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் விரோதி மாதிரி பார்க்குறான். வரும்போது பார்க்குறேன், ஒரு 2 வீலரில் ஒரு பையன் எழுதி போட்டிருக்கான், சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதுன்னு எழுதி போட்டிருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் இன்னைக்கு கால பசங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதை விட ஒருத்தன் ஆட்டோ எழுதி போட்டுருந்தான், ஆச்சரியப்பட்டேன். ஆமாடா எங்கள் அப்பா வீட்டு ரோடு தான்டா அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இவ்வளோ என்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடா சொல்லி சொல்லி மாய முடியாமல் எழுதியே போட்டுட்டேன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் பாருங்க. இன்னும் சிலர் போட்டிருப்பான், மோதி விடாத என்பா மொத்தமும் இன்னும் முதல் இஎம்ஐ கட்டவில்லை, அவன் வகுத்திருச்சல் தெரியுது பார்த்தீங்களா? அதாவது இன்றைய கால 20 வயசு பையன் உறவை ரொம்ப அலட்சியமாக கையாளுறான். ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஓவிய கண்காட்சிக்கு போயிருக்கான். அங்கே ஒரு நிறைய ஓவியங்கள் மாட்டிருந்துருக்காங்க. அவனுக்கு ஒரு ஜமீன்தார் ஓவியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போயிட்டு எவ்வளோன்னு கேட்குறான், 2000 ரூபான்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையன்கிட்ட காசு இல்லை. சரி, ஒரு 500 ரூபா கம்மியாக இருக்குது, நம்ம 500 ரூபா ரெடி பண்ணிட்டு வருவோம்னு ஒரு வாரம் கழிச்சு போகிறான். அந்த ஜமீன்தார் ஓவியம் அங்கே காணோம், வேற யாரோ வாங்கிட்டாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம வாங்கணும்னு நினச்சோம், வாங்க முடியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாங்கியிருந்தா நம்ம ரூமில் அழகாக வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சான். ஒரு மாதம் கழித்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டு வீட்டில் அந்த ஓவியத்தை நடு ஹாலில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நம்ம வாங்கணும்னு நினச்சோம், நம்மளால் வாங்க முடியல, நம்ம ஃப்ரெண்டு வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக சரி நம்ம காட்டிக்காமல் இருப்போம். ஃப்ரெண்டு உள்ளேருந்து வந்தவொடனே கேட்டான், மச்சான் இவர் யாருடா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னான், இவர் எங்கள் தாத்தாடா, அந்த காலத்தில் பெரிய ஜமீன்தாராக இருந்தார் அப்படின்னானா. அதுக்கு இவன் நினச்சானா, 500 ரூபா மட்டும்தான் இன்னைக்கு ஏன் தாத்தா இருப்பார் அவர் அப்படின்னானா. இன்னைக்கு உறவுகளை இவ்வளோ அலட்சியமாக கையாளக்கூடிய வாழ்க்கை தான் இவங்களுடைய 20. ஆனால் 60 அப்படி கிடையாது. அனைத்து விஷயங்களையும் கடந்து ஒரு பெரிய அனுபவங்களை வச்சிருக்கிறாங்கன்றது தான். இப்போ தமிழ்நாட்டில் சொல்ல வரீங்க? அதாவது ஆசிரியருக்கு 60 வயசாக இருக்கும், பையனுக்கு 20 வயசாக இருக்கும். எங்கே பிரச்சனை முத்தும் பாருங்க. ஒரு கொஸ்டின் தெரியலனா சாய்ஸில் விட்டலாம், சந்தோஷப்படுவார். பறவைகளான் ஏன் பறந்து வருகிறது, நடந்து வந்தால் லேட் ஆகும். இதே மாதிரி தான் வாத்தியார் அமைதியாக இருந்தார். அவன் சார் சில நேரம் ஆச்சரியப்படுத்துவாங்க. மண்ணரிப்பு கடலரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வாத்தியார் கேட்டிருக்கார். லேசாக சொரிஞ்சு விட வேண்டும், அரிப்புக்கு இப்படி அதை போட்டிருப்பேன் சார். ரொம்ப நன்றி. இந்த 3 பேர் தான் கைதட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒட்டஞ்சத்திரத்தில் ஓரமாக வண்டியை நிறுத்தி அங்கேயே இருந்திருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் உள்ளார்ந்து ரசிச்சுட்டு வீட்டில் போய் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். பேசுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 20 வயசு பசங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது, துடுக்குத்தனம் எல்லாமே இருக்கும். இப்படிதான் ஒரு பையன் வந்து வாத்தியார்ட்ட கேட்டிருக்கான். தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் படிக்கிற பையன், குருவே எனக்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு தமிழ் வாத்தியாரை பார்த்து கேட்டிருக்காப்ல. அதுக்கு தமிழ் வாத்தியார் சொல்லிருக்காரு, ஞானம் பெற வேண்டும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைப்பா, தினமும் சாமி கிட்ட 2 மந்திரம் சொல்லு, 2 வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு இருக்காப்ல. அதுக்கு அந்த பையன் கேட்டிருக்கான், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னு. டீச்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பரவாயில்ல, எப்போ இவன் சந்தேகம்னு கேட்குறானோ அப்பயே அவனுக்கு ஞானம் வந்திருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சந்தேகம் கேள் அப்படின்றாரு. அதுக்கு பையன் கேட்டிருக்கான், இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொன்னீங்களே அது ரஸ்தாளி பழமா இல்லை பூவம்பழமான்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு வாத்தியார் சொன்னாராம், நீ எப்போ என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் வந்திருக்கும், ஆனால் நீ எப்போ என்ன வாழைப்பழம் சாப்பிடணும்னு கேட்டியோ உனக்கு இன்னொரு ஜென்மத்தில் ஞானமே வராது அப்படின்னாராம். இன்னைக்கு இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஏங்க, இன்னைக்கு 20 வயசு பையனுக்கு எல்லாமே பிரச்சனை. 60 வயசுல அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து ரொம்ப அப்பாடான்னு வாழக்கூடிய வாழ்க்கை தான் 60 வயசு. இந்த ஃபோன் என்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 20 வயசு பையன் வாழ்க்கையில வந்துச்சோ அன்னைக்கே அவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. யார் ஒருத்தர் தலையில பேனும் கையில இந்த ஃபோனும் வச்சிருக்காங்களோ அவங்க நிம்மதியா இருந்ததா வரலாறே கிடையாது. பாருங்க, சொல்ற கையில நானும் அதான் ஃபோன் தான் வச்சிருக்கேன். முன்னாடி காலைல எழுந்த உடனே அப்பெல்லாம் என்ன பண்ணும், பல்லு தேய்ச்சோம். நீ சொன்ன பையனுக்கு 2 பேரும் கை தட்டல, ஏன்னா கையில போன் வச்சிருந்தாங்க, அதனால தட்டல. பாத்தீங்களா, முன்னாடி காலைல எழுந்த உடனே 60 வயசுல இருக்க ஆட்களுக்கு எல்லாம் தெரியும்,
காலைல ஏஞ்ச முதல் வேலை பல்லு தான் தேய்ப்பாங்க. ம். இன்னைக்கு 20 என்ன தெரியுமா பண்றான்? காலைல ஏஞ்ச உடனே முதல் வேலை செல்ல தான் தேய்க்கிறான். இவர் என்னமோ அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரியும் போர் நிறுத்தலாமா வேணாமான்னு விட்டு கேட்ட மாதிரியும் எடுத்து முதல் வேலையா அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆத்திர வயசு பேசுறக்கா நல்ல கருவி சார். எந்த கருவியுமே வேஸ்டான கருவியில் நல்ல கருவி தான். அதை பயன்படுத்துகிற நிலையை பொறுத்து. திடீர்னு ஒருத்தர் எங்க இருக்க, நீ எங்க இருக்க, நான் பஸ்ஸில் வரேன், நானும் பஸ்ஸில் தான் போறேன். எந்த பஸ்? பெரியாரு. என்ன நம்பர்? 48. நான் 40ல் போறேன். எங்கிட்ட உட்காந்துருக்கேன்? பின்னாடி. நானும் பின்னாடி. பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் அருமையான நகைச்சுவை தான். நீங்கள் ஏதோ வைராக்கியத்தில் உட்காந்துருக்கீங்க. இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது மேடம். நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன சப்பு சிலிண்டர் வேலை கொடி போச்சு, இவன் செல்போனை ஜோக்க சொல்லி நம்ம என்ன அப்படி நினைக்காங்க. கொஞ்சம் எங்களோட ஒத்துவாங்க பேசு. அதுவும் இன்றைய 20 இருக்கான் பாத்தீங்களா, தனக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு அலைவான் பாருங்க. அப்படிதான் என்ன பண்றான், இன்ஸ்டாகிராம்ல சமீபத்தில் ஒரு பொருளை கிளம்பிச்சு, உலகமே அழிய போகுதுன்னு. உலகமே அழிய போதுன்னு ஒரு 25 வயசு பையன் என்ன பண்றான், உலகமே அழிய போதுன்னு பயத்துல அவன் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றது இருக்கான். அதை சொல்ல பயந்துகிட்டு இருந்தவன், சரி இப்பதான் அழிய போதுன்றாங்களே இப்பயாவது சொல்றோன்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். உலகமே அழிய போதான், இப்பயாவது நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஐடியில இருந்து ரிப்ளை வந்திருக்கு, உலகமே அழிய போதுன்ற, நான் இப்பயாவது உண்மையை சொல்லிடுறேன், நீ இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தியே, நான் பொம்பளை புள்ளையே கிடையாது, ஆம்பளை பையன் அப்படின்னுச்சான். இப்படிதானே 20ஓட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நானே இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானே அப்படிதானே இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், செல்லக்குட்டி இப்ப என்ன பண்ணுது. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி மெசேஜ் அனுப்பிச்சுது, செல்லக்குட்டி இப்ப சாப்பிட்டுட்டு படுத்திருக்குது. உடனே நானு செல்லக்குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு. அதுக்கு அங்கேருந்து செல்லக்குட்டி இப்ப லுங்கி கட்டிருக்கு. நானு செல்லக்குட்டி பொய் சொல்லுது, செல்லக்குட்டி லுங்கிலாம் கட்டாது. அதுக்கு அங்கேருந்து மெசேஜ் பண்றது செல்லக்குட்டியோட அப்பா. அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்தான். அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணேன். இன்னைக்கு ஒவ்வொரு 20 வயசுடைய வாழ்க்கையும் இப்படி தானே போயிட்டு இருக்கு. எந்த அறிவுரை சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி தெரியுமா இருக்கு இன்னைக்கு? 60 வயதை கடந்த ஒரு நல்ல நட்பை நீங்க போய் பாருங்க, ரொம்ப ஆரோக்கியமாக காலைல அந்த வாக்கிங் போறவங்க இருப்பாங்க, பார்க்ல பீச்ல வயசானவங்கள தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது அவங்க குடும்பத்தை பத்தி, நல்ல நல்ல விஷயங்களை பத்தி, சமூகத்தை பத்தி அழகா பேசிட்டு போவாங்க. ஆனா இந்த 20 இருக்கான் பாத்தீங்களா, அந்த நட்பே ரொம்ப ஆபத்தானது. அப்படிதான் ஒரு பையன் என்ன பண்றான், ஐபோனை தொலைச்சிட்டான். ரொம்ப காஸ்ட்லியான ஐபோன், 1.5 லட்சம் ரூபாய். அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான், மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு. ஐபோனை தொலைச்சிட்டா, வீட்டுல அம்மா போன்ல சிம்ம போட்டு கடுப்புல வீட்டுல உட்காந்துருக்கிறேன்றான். இதை கேட்ட உடனே ஃப்ரெண்டு சொன்னா, நீ கவலையே படாத, நான் வீட்டுக்கு வரேன் இருன்னு இருக்கான். வந்த ஃப்ரெண்டு ரொம்ப ஆறுதலா பேசியிருக்கான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, 4 மாசம் வேலைக்கு போனா சம்பாதிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு இருக்கான். இவன் நினைச்சிருக்கான், பரவாயில்ல நமக்கு எப்படிப்பட்ட நண்பன் கிடைச்சிருக்கான், இவ்வளவு ஆறுதல் சொல்றானே அப்படின்ட்டு. கடைசியா போகும்போது சொன்னா நான் ஃப்ரெண்டு, சரி அந்த ஐபோன் தான் தொலைச்சிட்டல, அந்த சார்ஜர் சும்மா தானே கிடக்கும் கொடுந்தானா. அவன் எதுக்கு ஆறுதல் சொல்ல வரல, சார்ஜர் கடன் கேட்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா. இன்றைய 20 நட்பு எப்படி இருக்கு, 60 நட்பு எப்படி இருக்குன்றது. அதை தாண்டி இன்னைக்கெல்லாம் 20-25 வயசுல வேலைக்கு போறவனை போய் கேளுங்க, துரத்தின காலம் 60 வயசுல இருக்கக்கூடிய காலம், இன்னைக்கெல்லாம் இஎம்ஐ துரத்தக்கூடிய காலம். எல்லாம் கடன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் என்ன சொல்லுவாங்க, படிச்சா சரியாயிடும், வேலை கிடைச்சா சரியாயிடும், கல்யாணம் பண்ணா சரியாயிடும், வீடு வாங்கினா சரியாயிடும், எல்லாம் வாங்கினா சரியாயிடும். அப்படி சொல்றான் பாத்தீங்களா, அவனை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு இப்படிதான் நம்மள 20 வயசுல எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது 60 வயசு அப்படி கிடையாது. அக்கா சொல்லுவாங்க அடுத்து எங்களை பார்த்து பூமர் அங்கிள்னு சொல்லலாம், கிரிஞ்சின்னு சொல்லலாம். ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் 60 வயதை கடந்த இருவர் தான் இன்றைக்கும் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்தும் கமலஹாசனும் உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இல்லை என்றால் இன்றைக்கும் சினிமா தமிழ் சினிமா கிடையாதுன்னு சொன்னா, 60 வயசு அப்படின்னா எங்களுக்கு என்னமோ நாங்க நடக்க முடியாம சுணுக்கு வீட்டில் உட்காந்துருக்கோம் கிடையாது. இன்னைக்கு நாங்க தான் நம்பர் 1ல இருந்துகிட்டு இருக்கோம்ன்ற போது நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன். அப்பாவனுடைய 60 வயசு அப்பாவனுடைய ஒரு அறிவும் 20 வயசு பையனுடைய குணமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நகராட்சி தூய்மை பணியாளர் வந்தார், வீட்டில் குப்பை இருந்தா போடுங்க, குப்பை இருந்தா போடுங்கன்றாரு. உடனே 22 வயசு பையன் சொன்னா, எப்பா குப்பைக்காரர் வந்திருக்காரு, அம்மாட்ட சொல்லி குப்பையை போட சொல்லு அப்படின்னாரு. அப்பா சொன்னாரு, அவர் குப்பைக்காரர் இல்லப்பா, நம்ம தான் குப்பைக்காரர், நம்ம குப்பைகளை வாங்க வந்த சுத்தக்காரர் அவங்க அப்படின்னு அப்பா பாடம் எடுத்தாருன்னு சொன்னா. இதுதான் 60 கூடிய அனுபவம். நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன். அருமை அண்ணன் மதுரை முத்து நடிச்ச ஹாப்பி ராஜ் அப்படின்னு ஒரு படம் திரைப்படத்துல ஓடிட்டு இருக்கு. பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. இது அண்ணன் நடிச்சிருக்கான்ற ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு நல்ல கதாபாத்திரத்துல அண்ணன் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கூடிய ஜிவி பிரகாஷ் அவங்க அப்பா அம்மா இவங்க தான் வெளியில சொல்ல ரொம்ப அசிங்கப்படுவாரு, கூச்சப்படுவாரு. ஆனா கடைசியில அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ அப்படின்றது கிளைமேக்ஸ்ல காட்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு 20-40 வயசை தொடும்போது தான் அப்பா ஹீரோன்றதே புரியுறான்.
ஆனால் 60 வயசை கடந்த நபர்கள் அப்படின்றவங்க அனைவருமே வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்தவர்கள் அப்படின்ற போது நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன். எங்களுடைய 60 வயசு கதை அப்படின்றது முடிந்த கதை அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அது முடிந்த கதை இல்லை, பல அனுபவங்களை எங்களுடைய வேட்டிகளிலும் சேலைகளிலும் முடிந்த கதை என்று சொல்லி என்றைக்குமே பெருமை கொடுப்பது 60. அந்த 60 தான் முழுமையான மகிழ்ச்சி. ஏன் இப்போ அண்ணனையே கேட்டுக்கோங்க, எத்தனையோ விழாக்களில் அவர் சீஃப் கெஸ்டாக போயிருந்தாலும் சமீபத்தில் அவருடைய மகள்கள் இருவருக்கும் மஞ்சள் நீரேட்டு விழாவை உலகமே வியக்கிற அளவுக்கு செஞ்சாருன்னு சொன்னால் அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே நிறைவு வந்திருக்கும். அப்படின்ற போது 60 வயதை கடந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கடமைகளை முடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அதுக்கு நிகரான மகிழ்ச்சி உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லி மகிழ்ச்சி உண்மையிலே 60 தான் இருக்கிறது என்று சொல்லி தந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிதானமான பேச்சு, சொல்லும்ல பக்குவப்பட்ட பேச்சு. அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் அழகாக பேசி வருகிறார். அந்த 20 60 அழகாக ஒப்பிட்டு சொன்னார். பாராட்டுக்கள். அதே நேரத்தில் சொன்னார் பாருங்க, செல்போன் காணாமல் போச்சுடா, சார்ஜர் சும்மா தானே இருக்கும். இதே மாதிரி ஒருத்தர் செல்போனை தொலைச்சவே எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சுடுகாட்டில் போய் உட்காந்துருந்துருக்கான். ஐயோ போப்பா, வீட்டுக்கு போப்பா, நைட் டைம் பரவாயில்ல. ஏன் இங்கே உட்காந்துருக்க? என்னைக்கு இருந்து அவன் இங்கே தானே வரணும். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான நகைச்சுவைகள். நீங்கள் பொறுமையாக யோசிச்சு 2020 சிரிச்சா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். அப்படி இருக்காங்கன்றக்காக சொல். ஆக அழகழகான விஷயங்களை அடுக்கி சொன்னார். இதான் பேச்சுக்கலை. சில இடத்துல போட்டிருப்பாங்க, அவர் பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காது. நகைச்சுவை மலை பொழிவார்னு போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. முன்னுக்கு உட்காந்த 13 நனைஞ்சிட்டாங்க. உண்மையிலே பொழிஞ்சிட்டாரு. சொல்லுவது உங்களுக்கு அப்படின்னு இருக்கார், நனைஞ்சு துவட்டிட்டு இருக்காங்க துண்டல். அது கிடையாது சார். எவ்வளோ நேரம் பேசுகிறோம் என்பது பேச்சல்ல, என்ன பேசுகிறோம். சொல்ல வந்த விஷயத்தை சுருங்க சொல்லும். ராமாயணத்தில் சொல்லின் செல்வன் சொல்லி அனுமனுக்கு அந்த பெயர் எதற்காகன்னா, சொல்ல வேண்டியது அவர் மாதிரி சுருங்க சொன்னது யாரும் கிடையாது. சீதையை பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்க ராமன்ட்ட அப்படி முன்னுக்கு நின்றோன்னு ஆஞ்சநேயர் சொன்ன ஒரே வார்த்தை, சீதைக்கு என்ன ஆச்சாலோ, எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, உயிரோடு இருக்காளான்னு ஏங்குற ராமன்ட்ட அனுமன் சொன்ன விஷயம், கண்டேன் சீதையை. இந்த ஒரு வார்த்தை போதும். அப்போ அவர் பெருமூச்சு விட்டுருவார் ராமர். அப்பாடா எல்லாம் இருக்கா. அதுக்கடுத்து என்ன வேணாலும் சொல்லலாம். போனீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதோ சொல்லலாம். சிலர் பாருங்க ஃபோனில், மாப்பிள்ளை என்ன எப்படி இருக்கா, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு, அதான் பசுமாடு என்ன, இதெல்லாம் பேசிட்டு பெரியப்பா சொத்தை சொல்ல வந்தேன், அதுக்குள்ளேயும் தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க பாடியை. இப்படித்தான் லேட்டாக இருக்கும். இதுதான் பேச்சினுடைய சாரம்சம். அதை அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்களும் ரொம்ப பெருமையோடு ரசிக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஒர்க்கிங் டேயில் இப்படி நடத்துகிறாங்களே, கூட்டம் வருவாங்களோ என்னமோ நாங்கள் ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். ஆனால் வந்தவர்கள் யாரும் அந்த விருதுகளை வாங்கிட்டு உடனே போயிடல. சில விருது வாங்கணும் குபிர்னு போயிட்டாங்க. எங்கள் பேச்சாளர் ஒரு ஆள் விருது வாங்கிட்டு, சரி சார் நான் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்னு ஓடிட்டார். நாங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் ஒளிபரப்பு செய்ய முடியும். அப்படிலாம் இருக்கு. நல்ல ரசிகர்கள் என்பதனால் அவங்களால் நல்லா பேச முடிந்தது. அதான் முக்கியமான காரணம். அந்த வகையில் 20 என்ன நாங்கள் சிலைத்தவர்களா? நாங்களும் இந்த பூமியில் பிழைத்தவர்கள், இந்த பூமிக்காக உழைத்தவர்கள். இது எது ரெடி பண்ணல, நானா பேசுகிறேன். அங்கே வர எல்லாம் உளர்றதானா அப்படின்னு நினைக்காங்க. அதை சொல்வதற்கு கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறேன். I honor English, but I worship Tamil. மற்ற மொழிகளை மதிக்கிறேன், தமிழை மட்டுமே துதிக்கிறேன் என்று சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த பல்லடம் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குளிச்சுட்டு காலில் விழுந்து கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால்வாயில் விழுந்து கும்பிட்டா அதான் ஆங்கில புத்தாண்டு. அவ்வளவுதான் சார். இதை நான் ஒருத்தன் சொன்னேன், என் காலில் விழுந்துட்டேன் அவன். இதை 3 வருஷமா இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார், அப்படின்னு தயவுசெய்து நிறுத்துங்க சார் என்கிட்ட சொல்லிட்டேன் சார். மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி 60 20 அவ்வளவுதான கேள்வி. அவ்வளோ. அருண் இவள் நேரம் இந்த முழு பூசணிக்காவ சோத்துல போட்டு மறைப்பாங்கல்ல, அதே மாதிரி மறைச்சிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. 60 வயது அனுபவம் நாங்க ஒத்துக்கிடுறோம், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குறதா வசந்த் டிவில தலைப்பு கேட்டிருக்கிறாங்க. அது முழுக்க 20 தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேச வந்திருக்கோம். அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நடுவுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க நடுவர் என்ன சாதாரண நடுவரா? தலைப்பை ஒட்டியே உங்களை வாழ்த்துற சார். 60 வயது அனுபவமும்
20 வயது இளமையும் கம்பீரமும் கொண்ட நடுவர் மதுரை முத்து அவர்களே. அவங்களுக்கு 300 ரூபாய் சேர்த்து கொடுங்க. உங்க 300 பிடிச்சிட்டு அவங்ககிட்ட 300 கொடுங்க. வெறும் 300 தானா? வந்து நின்னுட்டு வந்து அருண் சொன்னாப்ல, இன்னைக்கு நட்பு சரியா இருக்குதா, இன்னைக்கு காலையில இருந்து சொன்ன செல்ல தடவை எந்திக்கிறாங்க, தயவு செய்து நட்பை மட்டும் ஒரு காலம் நீங்க குத்தம் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் 60 வயது அத்துணை பேரும் 20 வயது நட்பை கடந்துதான் வந்திருப்பீர்கள். இந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? போற இடங்கள்லாம் நான் கேட்பேன், கல்லூரி நிகழ்ச்சிக்கு போனாலும் நட்பு பெருசா காதல் பெருசான்னு கேட்கும்போது அத்துணை ஓட்டும் நட்புக்கு தான் வரும். ஏன் நட்பு அதிகமா இருக்குது? அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதாங்க உண்மையான நட்பு. அந்த நட்பு நீங்க எப்படி சொல்லிடலாம்? காலையில இருந்துச்சு உடனே செல்லுல தேய்க்கிறோம். எங்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது அந்த காலம். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனா அது இந்த காலம். அவ்வளவுதான். எங்க நான் ஒரு பழமொழி சொல்றேன், நீ ஒரு பழமொழி சொல்றான்னு ஒரு சின்ன பையன் வாண்டு சார் ஆரம்பிச்சேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீங்க வேணா பழமொழி சொல்லுங்க, நான் செல்போனை வச்சே பழமொழி சொல்றான்னா. எப்படி நான் செல்போனை வச்சு மேட்ச் பண்ணுவேன்? நானும் ஆரம்பிச்சேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அவன் சொல்றான், பேலன்ஸ் இருக்கும் போதே பேசிக்கொள். டேய் இளம் கன்று பயம் அறியாதுடா. அவன் சொல்றான், புது பேட்டரி சார்ஜ் இறங்காது காங்க. டேய் 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்க. 6 ரூபாய்க்கு ரீசார்ஜ் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ்ங்கிறான். டேய் வெட்டு 1 துண்டு 2டா அப்படிங்கிற. செல்போன் 1 பட் சிம் 2 கார் 2ங்கிறான் அப்படிங்கிறான். அந்த ஷார்ப் எங்க இருக்கு அப்படிங்கிற அதுதாங்க ஒரு ஜாலியான ஒரு வயசு. 60 வயசுல நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதி 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 சாதிக்காக வாழ்வீர்கள், ஆனால் சாதிப்பதற்காக வாழ்வதுதான் 20 வயசு என்று சொல்றோம். சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிறது தாங்க 20 வயசுங்க. எந்த இதுவுமே பார்க்காம ஒரே டிஃபன் பாக்ஸ்ல கையை விட்டு சாப்பாடு எடுத்து மாறி மாறி ஊட்டி விடக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம் வந்து 20 வயசு கிடைச்சக்கூடிய பொக்கிஷம்ங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஊட்டி மட்டும் விடுறான், கொடைக்கானல் விடுறான், குற்றாலம் விடுறான். ஆனா இதுக்கு இதே பாயிண்ட் தான் நானும் சொன்னேன். யாரு கை தட்டினீங்க? என்ன சார்? லேடி சொன்னா கை தட்டுறீங்க. நானும் அருணும் அனாதியா உட்காந்து கிடக்குங்க. ஒரு ஆளுங்க போங்கப்பா அங்கிட்டு போய் பேசுங்க அப்படின்னு. புத்தர் அவர்கள் கிட்ட கேட்டாங்க, நம்ம தலைப்போட கரெக்டா பொருந்தும் முழுமையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? புத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல் மகிழ்ச்சி. இவங்க எல்லாம் கருணை இல்லம் நடத்துறாங்க, ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. அந்த நல்ல உள்ளத்துக்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள். முதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? புத்தர் சொன்ன வார்த்தை உடல். மனுஷனுக்கு உடல் நோய் இல்லாம இருக்கணும், அதுதான் முதல் மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி மனம். மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். 3வது மட்டும்தாங்க அவன் பிற வெளி உலகத்தையே நேசிப்பான் அப்படின்ட்டு சொன்னா அந்த உடல் மகிழ்ச்சியாக இருப்பது. முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னா இந்த உடல் எப்படி இருக்கணும் தெரியுமா? விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன்னா. இந்த செவுத்துல ஒரு பால் அடிச்சு வீசுங்களா, அது ஃபோர்ஸா திரும்ப மீண்டும் வரும். அந்த மாதிரி உடல் இருக்கணுமா? அந்த உடல் யாருக்கு இருக்குன்னா 60 வயது இருக்கிறதா, 20 வயது இருக்கிறதா? அதுதான் இளைஞர்களே என்னிடம் வாருங்கள், சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா. நடுவர் அவர்களே, 20 வயசுல ஒரு ரூமுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் சார்? 20 வயசுல ரூம் வந்து புத்தகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு தான் இருக்கு. வாய்ப்பு தான் இருக்கு. உடைகள் இருக்கும். உடைகள் இருக்கும், பெர்ஃப்யூம் இருக்கும், மணக்க மணக்க சென்ட் பாட்டில், பவுடரு, லிப்ஸ்டிக். இப்ப நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்கிறீங்க? ஜஸ்ட் 8500. போதும் உங்க வீட்டுக்காரர் நடத்திருக்க வர்றதுக்கு. ஏன்னா பாவம் அவரே ஒரு பென்ட்டை வச்சுட்டு 1 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆனா 60 வயசு ஒரு ரூமுக்குள்ள போய் பாருங்களேன். உள்ள ரூமுக்குள்ள போகும்போதே இந்த விக்ஸ் தைலம் வாட. அக்கா சிரிக்கிறாங்க. கரெக்டா இப்பதாண்டி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா. அப்ப யோசிச்சு பாருங்க, மூட்டு வலி தைலம். எங்க அம்மா கிட்ட வரும்பொழுது, அம்மா இன்னைக்கு தலைப்பு இதுதான் வசந்த் டிவி பல்லடத்துல அப்படின்னு நான் சொன்னேன். முழுமையான மகிழ்ச்சி 20ல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனசார ஓப்பன் ஹார்ட்டா சொன்னாங்க, எங்கம்மா வயசு மகிழ்ச்சி 60 வயசுல முட்டு ஒரு வலிக்குமா, இந்த பல்லு டாக்டர் என்ன கூட்டிட்டு போறியா, முடி பூரா உதிர்துமா, பின்னாடி முதுகு பிடிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு லிஸ்டே அடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னா. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் 20 வயசுல எப்படி இருக்கணும், 30 வயசுல எப்படி இருக்கணும், 40 வயசுல எப்படி இருக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டிருப்பாரு சார். 20 வயசுல நல்லா கேட்டுக்கோங்க, 20 வயசுல நுரைக்க நுரைக்க காதலிக்கணுமா, நுரைக்க நுரைக்க காதலி, காதலை சுகி, காதலில் அழுன்னு இருப்பார். 30 வயசுல சுறுசுறுப்பில் தேனியா இரு, நிதானத்தில் ஞானியா இரு. 40 வயசுல பொருள் சேர், 2 கையாலும் ஈட்டு, 1 கையாலேனும் கொடுன்னு இருப்பார். 40 வயசுல ஒரு பின் குறிப்புன்னு போட்டிருப்பாரு. ஆண்கள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனம், இன்னொரு காதல் வரும்.
புன்னகை வரை புடவை தொடாதேன்னு இருப்பாரு. 50 வயசுல வாழ்க்கை வழுக்கை இரண்டையும் ரசின்னு இருப்பார். 60 வயசுல மனிதர்கள் போதும், மனைவிக்கு பேண்பார், நாயோடு பேசு, கிளியோடு பேசு, பழைய டைரி எடு, இப்போதாவது உண்மையை எழுதுன்னு இருப்பார். 80 வயசுல சுடுகாடு வரை நடந்து போக சக்தி இருக்கும் போதே செத்து போய் என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படின்னு சொன்னா அந்த பாடல் கூட எவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு, நீங்க பாத்திருப்பீங்கல்ல? பார்த்துருக்கேன். அதுக்காக அவங்க சொன்னாங்கன்றக்காக நாயோடு பேசுன்னு அங்கே ரோட்டில் படுத்துருக்க, ஹலோ ஹவ் ஆர் யூ இல்லை அப்புடின்னு காக்கெல்லாம் கொண்டு போயிடும். கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசுது, இல்லாட்டி அது ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோனில் கூட பேசுது. சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார், காதல் இருக்குல்ல, இந்த காதல் எந்த வயதுல வருகிறது சார்? காதல் எந்த வயதில் வருகிறது? அது அவங்க வயதை பொறுத்து. 25 வயசுல வரும், 30 வயசுல வரும், சிலருக்கு வராமலே போயிடும். என்ன வராம போதுக்கு அந்த மனுஷன் கைத்தல கொடுக்குறாரு, அவருக்கு அப்படித்தான் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, காதல்னா 20-25 வயசுங்கிறீங்க. தொப்பை எந்த வயதில் வருகிறது? தொப்பை ஒரு 40 வயதுல இருந்து வருகிறது. 40 வயது. அப்ப காதல் எந்த வயதுல வருது, தொப்பை எந்த வயதுல வருது நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா நடுவரா வர்றதுக்கும் பெரிய கஷ்டம் தான் போல. எது எந்த வயதிலும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வரும்போது, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் 60 வயசு பாவம், இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா சார்? இந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காரு. டாக்டர், இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? வாக்கிங் போகணும்னு எழுதி கொடுத்திருக்காரு. வாக்கிங் போகணும்னு எழுதி கொடுக்கறதோட மட்டுமல்லாம வாக்கிங் போற ரூட்டையும் எழுதி கொடுத்திருக்காரு. மிரண்டுட்டான். வாக்கிங் போகணும்னு சொன்னா ஓகே டாக்டர், அது என்ன வாக்கிங் போற ரூட்டையும் சேர்த்து எழுதி கொடுத்திருக்கீங்க? அந்த ரூட்ல மட்டும் தான்ப்பா வடை கடை பஜ்ஜி கடை எதுவுமே இல்லை. அதுல போ, அப்பதான் நீ தொப்பைய குறைப்பன்னு இருப்பார். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க சார். நீங்க டெய்லி வாக்கிங் போறேன் வெயிட் குறையல நினைக்கிறவங்க எந்த தெருவுல போனா உடனே உங்களுக்கு வெயிட் குறையும்ன்ற டிப்ஸ் நான் சொல்றேன். என்ன சார்? நிறைய தெருநாய் இருக்க தெருவில் வாக்கிங் போங்க. ஒரு நாய் விரண்டுச்சுன்னா 5 கிலோமீட்டர் மூச்சு திணற ஓடி நிற்பீங்க, நல்லா வெயிட் குறை. சார் இல்ல இன்னும் நான் வேகமா வெயிட் குறை நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு டிப்ஸ் நீங்க எந்த நடுவரும் சொல்லி நீங்க கேட்டிருக்க முடியாது. சொல்லுங்க சார். நான் சொல்றேன், கிச்சனுக்குள்ள போங்க, 2 கிலோ கடுகு டப்பா, 2 கிலோ கடுகு எடுங்க. சரி. டபார்னு கொட்டி விட்டு ஒவ்வொன்னா குனிஞ்சு எடுங்க. ஒவ்வொரு கடுகா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல கம்ப்ளீட். இல்ல இன்னும் வேகமா குறையணும் சார் அப்படின்னா, இன்னும் வேகமாவா? கசகசாவை எடுத்து ஒரு 3 கிலோ கொட்டி விட்டுட்டு கசகசன்னு வேர்க்கு தட்டிக்கு ஒண்ணா எடுத்து குனிஞ்சு எடுங்க. இவங்க கைத்தட்டல் கொடுக்கறது பார்த்தா இந்த அவரெல்லாம் போன உடனே கடுகு டப்பாவை தான் கொட்டி விட போறாருன்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அவர் நாளைந்து கடுகு வியாபாரமே பார்க்க போறாரு. என்ன இவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்களா? சரிங்க சார், இன்னொன்னு கேட்கறேன். காதல் எந்த வயதுல வருது, தொப்பை எந்த வயதுல வருதுன்னு கேட்டேன். ஃபிகர் எந்த வயதுல வருகிறது? சுகர் வர்றதுக்கு முன்னாடி வந்தா நல்லது. 20 வயசுல வருது. ஆனா சுகர் எந்த வயதுல வருது? 40 வயசுல. அப்ப பசங்க இன்னைக்கு 20 வயசு. இது என்ன இது சித்தவத்த நிபுணர் பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சுகரை குறைக்க வேண்டும் என்றால் கீழா நெல்லி, வேப்பிலை, அது மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே சார் இன்னைக்கு பசங்க தெளிவாயிட்டாங்க. 20 வயசுல மதர் சொல்றது கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றது கேட்கணும். உண்மையிலே அப்படி ஃபுல்லா ஒரு ஃபாலோவா போய்கிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் 20-25 தான். எனக்கெல்லாம் 25 வயசு தான் சார் ஆகுது. அப்படியா? அப்புறம் எதுக்கு 30 வயசுல அவன் காலேஜ் படிக்கிறான் பையன்? சொல்லுங்க. இல்ல சார், உண்மையிலே எங்க அணிய பாருங்க சார். மாலத்தி அவங்களும் நாங்க இப்ப 20 வயசுன்னு பேசுறோம். அவங்க மாலதி நீங்க என்ன பேசினாலும் இப்ப அவங்களுக்கு கேட்க அவங்க பாயிண்ட் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப எங்க அணியில ஒரு நல்லி எலும்ப கொடுங்க, நாங்க கட்டக்கு கட்டக்கு கட்டக்குன்னு கடிப்போம். 60 வயசுல ஒரு நல்லி எலும்ப கொடுத்து அவங்களால முதல்ல கடிக்க முடியுமா? கடிப்பாங்க, பட் பல்லு கீழே கிடக்கும். என் வீட்டுல அப்படி மகிழ்ச்சி. நாங்க எப்படி ஜாலியா 20 வயசு மாதிரி இருக்கிறோம். 20 வயசு மாதிரி நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஜாலி. என் வீட்டுல சார் போன மாசம், ஏன் இப்போ 10 நாளா என் வீட்டுக்காரருங்க சிகப்பு கலர் ட்ரெஸ் உடுத்தவே கூடாதுன்ட்டாருங்க. இதனால என்ன சிலிண்டர்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்களா? ட்ரெண்டிங் நகைச்சுவைகள் பாவம். இப்ப சம்மர் சீசன், எல்லாருமே வெக்க தாங்க முடியாம இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, வெயில் அப்படி மண்டைய பொளக்குது. ஆனா அந்த காதல் கவிதை 60 எழுதுமா 20 எழுதுமா? எங்க கோவில்பட்டியில ஒரு பையன் எழுதுனான் பாருங்க. ரோட்ல ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு சேலை உடுத்தி தாங்க நடந்து போறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே காதல் 20 வயசுல அரும்புது பாருங்க. சேலை உடுத்தி அவள் சார், சேலை உடுத்தி அவள் சாலையோரம் நடக்க கொளுத்தும் வெயில் கூட எனக்கு குட்டி கொடைக்கானல்.
எப்படி அழகா ரசிக்கிறோம். இதெல்லாம் 60 வயசுல எழுத முடியுமா அருண்? அவங்க ஏன் கை தட்டினா கவிதைக்கு இல்ல, கை தட்டாட்டி போய்கிட்டே இருப்பா, டப்புன்னு தட்டி முடிச்சு விடுங்க அப்படி. இல்ல சார், ஒரு 60வது கல்யாணத்துக்கு இதை பார்த்துட்டு இன்னொருத்தன் கவிதை எழுதிட்டாரா? என்ன சும்மா இருக்கும், நம்மள ஏதாவது சொல்லணும்ல. ஆ. நீ வெயிலில் செல்கிற பொழுது உனக்கு 2 குடைகள் கொண்டு வருவேன். ஏன்? ஒன்று உனக்கு, மற்றொன்று உன் நிழலுக்கு. ஐயோ, பாத்தீங்களா? இப்பதான் அந்த ஒரு 20 வயசு மாதிரி நடுவர் வர்றாரு. நான் இறந்ததற்கு அவள் மௌனஞ்சலி செலுத்தினாள். ஏன்? அட மட சாம்பிராணி, நான் இறந்ததே உன் மௌனத்தால் தானே. சார், நிறைய பூ கொடுத்தேன் அவளுக்கு, இறுதியாக அவள் ஒரே ஒரு பூ கொடுத்தாள். என்ன பூ? அவ்வளவுதான், மலர் வளையம் முடிஞ்சிருக்கு. அவன் இறை வாழ்க்கையில கொடுத்துருக்கு. எங்க வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருப்பார். எல்லாமே உங்க போன் நம்பருக்கே சொல்றாரு, எனக்கு ஒன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கவிதையை கேட்டிருப்பீங்க. 20 வயசுல காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் வருத்தப்படும், ராத்திரியின் நீளம் விலகும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உலையும், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா உருண்டை உண்டு உருள காண்பாய், காதலித்து பார். 20 வயசு. அதே கவிதையை உல்டாவா 60 வயசுக்கு எழுதலாம். கல்யாணம் பண்ணிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், அதிகாலையின் கொடூரம் புரியும், ராத்திரியின் நீளம் குறையும், உனக்கும் கவிதை வரும், உனக்கும் சமைக்க வரும், சமையலறை உணதாகும், ஷார்ட்ஸ் பனியின் அழுக்காகும், பழைய சாம்பார் கூட அமிர்தமாகும், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கண்டுபிடித்தவன் தெய்வமாவான். கல்யாணம் பண்ணிப்பார், தினமும் 3 வேளை பல் துலக்குவாய், 4 முறை பாத்திரம் கழுப்புவாய், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா உருளை உண்டு உருள காண்பாய், கார் வாங்க சொல்லி கட்டியவள் கழுத்தில் மிதிக்க, கடன் கொடுத்தவன் கழுத்தை பிடிக்க, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா உருண்டை உண்டு உருளை காண்பாய். என்னங்க அப்படிங்கிற ஒரு சத்தத்துல இது எல்லாம் மொற்ற சத்தத்துல அடங்கி போய்விடும். கல்யாணம் பண்ணிப்பார்னு 60 வயசுல ஒருத்தர் எழுதுனான சார். ஒரு 60வது கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க சார். பாவம் அவங்களா நானா? எல்லாருமே நாங்க தான் பாவம். இதை கேட்கிறோம்ல. 60வது கல்யாணம் பயங்கர தட்டப்புடலா, பாகுபலி செட்டே தோத்து போயிரு சார். அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. நான் போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணத்துக்கே இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே? இந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், 60வது கல்யாணத்துக்கிட்ட இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே, உங்களோட 25வது கல்யாண நாளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாண நாள் இப்ப எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னாரு. எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டா புரிஞ்சிருக்கு சார். மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு சிரிக்க வாய்ப்பு இல்லை, நீங்களே கூட்டு வர போற அப்படின்றீங்க. அதே போல அவங்க நிறைய சொன்னாங்க. போன் வரும் எல்லாருக்கும். ஆண்களுக்கு எப்ப ரொம்ப பீதியை கிளப்புறதுன்னா மனைவிட்டு இருந்து போன் வரும்போது, எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அவ்வளவு சவுண்டி சட்டார் நீங்க நிறுத்தலாம் ஒத்த வார்த்தையில. ஒரு வார்த்தை கீழே குனிஞ்சு பாரு, ஓ மனசுல தாண்டி இருக்கேன். இதுக்கு இவ்வளவு லேட்டா கை தட்டி இந்த ஜோக்க நான் சொல்லி, அவங்க இப்பதான் 60ல இருந்து கொஞ்சம் நகைச்சி இவ்வளவு வீக்கா இருக்குன்னா நான் ஒட்டஞ்சத்தில ஓரமா போட்டு வந்துருக்கேன். பரவாயில்ல சொல்லுங்க. இந்த யாரடி நீ மோகினி படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? தனுஷ் அவர்கள் நடித்த யாரடி நீ மோகினி ஓரளவு பார்த்திருக்கிறீங்க. அதுல ரகுவரன் சார் அப்பாவா நடிச்சிருப்பாங்க, டீச்சரா இருப்பார். இந்த பையன் தனுஷ் படிக்கவே மாட்டாப்ல. திடீர்னு நயன்தாராவை பார்த்தோன்னா யாரு தான் படிக்காம இருப்பாங்க? திடீர்னு அதான் டக்குன்னு நயன்தாரா ரசிகர்கள் இருக்கிறாரு. மதுரை முத்தவரோட ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அவனே ஏன் ரசிகர் அப்படின்னு கைது. அன்னபாரதியோட ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க. தட்டிட்டாங்க சார் லைட்டா கொஞ்சம். என்னை விட ஒரு 6 பேர் கூட கை தட்டின மாதிரி தெரியுது பாத்தீங்க. ஆனா எனக்கு என்ன, நான் எங்கேயுமே பெண்கள் போனாத்த ஒரு மரியாதை. நானும் ஒரு 20 வருஷமா டிவி பாக்குறேன். எல்லா விளம்பரத்திலையும் சோப்பு விளம்பரத்துல கூட பெண்களை தான் காமிக்கிறாங்க. ஏன் ஆம்பளை நாங்க குளிக்கிறதே இல்லையா? ஏயா எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? எங்களுக்கு இருந்து ஒரு லைஃப் பாய், ஐ ஆம் லைஃப் பாய் பாய் அப்படின்னு ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருப்பார். அதுவாது உங்களுக்கு வருதா நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதை எங்க தாத்தா குளிச்சு இன்ன வரைக்கும் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கரையல அது. அவர் எங்க தாத்தாவே கரைஞ்சு விட்டார் பாவம். என் நகைச்சு முடிஞ்சுமா ஆரம்பி. யாரடி நீ மோகினி படத்துல எத்தனை அரடி மோகினி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இல்ல சார், அந்த கோர்வையா சொல்லணும்ல. ரகுவரன் அவர்கள் அப்பா. திடீர்னு இவன் படிச்சு வேலை கிடைச்சிரும். அந்த யங் வயசுலயே நிறைய கை நிறைய சம்பளம். நீங்க சொன்ன மாதிரி நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஃபாரினுக்கு வேலை. உடனே ரகுவரன் கேட்பாரு, என்னடா அவன் அப்படி அழகா அப்படி டான்ஸ் ஆடின சீன் நிறைய பேர் பார்த்துட்டு ஆடிக்கிட்டே அப்படி ஒன்னொன்னா எடுத்து பேக் பண்ணுவான். தலைகீழா நடக்காத உளுந்துற போற அப்படின்னு ரகுவரன் சொல்லுவாப்ல. அதுக்கு தனு சொல்லுவாப்ல, என்ன டீச்சர் எவ்வளவு நாளா நீங்களும் தான் வேலை செய்றீங்க,
எவ்வளவு நாள் தான் நீங்களும் தான் வேலை செய்றீங்க? சென்னையை தாண்டி எங்கேயாவது போயிருக்கீங்களா? நீ கோயிங் மேன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் தெரியுமா மேன் உங்களுக்கு? கண்ட்ரி ப்ரூட் அப்படி. அதாங்க 20 வயசு. 60 வயசில் நீங்கள் செய்த சாதனையை 20 வயசுல இன்றைக்குள்ள இளைஞர்கள் சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிற விஷயத்தை தான் நாங்க 2 பேரும் சொல்றோம். அதெல்லாம் ஓகே மேடம். அது என்ன வாய்ஸ் இது என்ன மேடம்? எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு 5500 ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். மேல ட்ரை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அருண் வந்து சொல்றாப்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் அவர்களும் 60 வயசு தானே? ரைட்டு, ஓகே. அவங்க 60 வயசு தான் இல்லங்கிற, அவங்க மக்களை மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். அவர்கள் முதல்ல மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். முதல்ல அவங்க கிட்ட மைக்க நீட்டு கேளுங்க, அப்போதுதான் உண்மை வெளியே வருங்க. அவங்க முதல்ல மகிழ்ச்சியா இருக்காங்களா? சரி, இப்போ உதாரணமா இப்ப நடுவர் அவர்களே, இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி நீங்க இருக்கிறீங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. நீங்க இப்ப நடுவர் அவர்கள், நீங்க இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி 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 நன்றி. வாவ், நல்லா கைத்தல கொடுத்துடலாம். இப்ப நீங்க நச்சா ரஜினிகாந்த் மாதிரியா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட் அங்கிட்ட யாரு? படையப்பா படத்துல வில்லி யாரு? நீலாம்பரி வர்றாங்க. சரி, நீலாம்பரியா அவர்கள் வந்தாலும் ரஜினிகாந்த் மாதிரி நீங்க இன்னைக்கு மாதிரி இளமையா இருக்க முடியுமா சார்? இருக்க முடியுமா? உங்களை பார்த்து கேட்க முடியுமா? வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு உங்களை பார்த்து எந்த நீலாம்பரி இப்போ வந்து கேட்பாங்க? பல்லடத்துல வந்து யாராவது கேட்க சொல்லுங்க. நீலாம்பரி சோழபுரியே வந்து கேட்காது. நீலாம்பரி வரைக்கும் முடியும் போச்சா? இதுதான் உண்மை நிலவரம். சும்மா அந்த சினிமா போக்குக்காக மேற்போக்குக்காக நம்ம எதுவும் சொல்லிடலாங்க. வைரமுத்து அவர்களோட ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்றேன். முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் எட்டில் பெறாதது பிள்ளையும் அல்ல. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல இப்ப இருக்க நினைச்சுக்கோ. இக்கடரா ரா ரா ராமையா, 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்படின்னா 5வது 8க்கு என்ன சொல்லியிருப்பாரு? 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, நீ 6ஆம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல, 7ஆம் எட்டில் இல்லாதது ஓய்வும் அல்ல, நீ 8ஆம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அப்படின்னா வாழ்க்கை என்பது 10ல் பால்யம், 20ல் இளமை, 30ல் முறுக்கு, 40ல் நாய்குணம், 50ல் ஆசை, 60ல் முதுமை, 70ல் தூக்கம், 80ல் நடுக்கம், 90ல வீக்கம், 100ல அடக்கம். இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த 20 வயசு இளைஞனை போல சீறி பாயுங்கள் என்று சொல்லி முழுமையான அனுபவம் வேணா நாங்க பெரியோர்களை மதிக்கிறோம், துதிக்கிறோம், காலில் விழுந்து கூட வணங்கி கதறுதோம். ஆனா மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால் 20 வயதிலே அதுக்கு 20 வயது இளைஞனை போல் நடுவர் தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிகர். நாங்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஏங்க மாட்டோம், நாங்களே வாய்ப்பு உருவாக்குவோம். அதான் அவங்க. நாங்களாம் ஒரு தொலைக்காட்சி வாய்ப்புக்காக கேட்டு போவோம். ஆனால் இன்னைக்கு திறமை உள்ளவன் தானே ஒரு பதிவை காணொலியாக யூடியூப்பில் போடுகிறான். அதில் வீட்டில் இருந்து கொண்டே 2 லட்ச ரூபா சம்பாதிக்கும். அதான் தொடக்கத்தில் சொன்னேன். தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது பென்ஷன் வரைக்கும் வாங்குகிற ரூபாயே 3 மாதம் பேமெண்ட்டாக வாங்கிறானே, அதான் எங்களுடைய 20 வயசு சார். நாங்கள் வேகம். பழைய ஆட்கள் வந்து 60 வயசில் என்ன அதிகபட்சமாக சொன்னீங்களே, சுகர் வந்தால் என்ன ஆகும்? உண்மையிலேயே பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு சுகர் பேஷண்ட் இன்னொரு சுகர் பேஷண்ட்டோடு சேரக்கூடாது. சேர்ந்தா நம்மளுக்கு குறையிற சுகரையும் கூட்டி விட்டேன். அப்புறம் என்ன போகுது அந்த பக்கம்? நம்மளுக்கு 320 குறைஞ்சிருக்கே, நம்மளுக்கு 370 போகுது. கொஞ்சம் மேலே போச்சுன்னா மொத்தமும் மேலே போக வேண்டியதுதான். நம்ம அதை மறந்து இருக்கிறப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. 60 வயசுக்காரர் என்னத்தை சார் பேசணும், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் சார், இந்த காலத்துக்கு தந்தபடி வேகமாக போகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? புத்தாண்டு புது ஆண்டு மதுவில் முடிகிறது. அவங்க சொல்லும்போது காலில் விழுத கையில் விழான்னு சொன்னாங்க இல்லையா? இளைஞர்கள் வந்து நல்ல எல்லா இளைஞர்களும் அவங்க ஒட்டு மொத்தமாக சொல்லு. என்னைக்கு இந்த வாத்தியார் பெரம்ப கீழே கையில் வச்சாரோ, கையிலேருந்து கீழே வச்சாரோ, அன்னைக்கு இந்த போலீஸ்லாம் கையில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தினந்தோறும் காணொலியை எடுத்தா இளைஞர் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சு வந்திருக்கா சார்? முதல் நாள் காலேஜுக்கு போகிறான் சென்னையில், அன்னைக்கே ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி வச்சு அடித்து 15 பேர் ஒரே முதல் நாள் காலேஜ் தொடங்கிய பஸ்ஸில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு. இதுவா சார்? அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் ஹோட்டலுக்காக கொடியை அசைச்சிக்கிட்டு இருப்பார்.
அவர் பையன் காலேஜுக்கு போனோம்னா நீ எனக்கு டூலர் வாங்கி கொடுக்கணுன்றக்காக அவர் இஎம்ஐயில் கொடியை சீக்கிரம் வேலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த வெயிலில். அதெல்லாம் எந்த இளைஞருமே நினச்சி பார்க்குறல சார். அதைத்தான் அவங்க வருத்தத்தோடு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது பில்கேட்ஸ்கிட்ட சொல்கிற போது, நீங்கள் என்ன இந்திய இளைஞர்களுக்கு 35% நம்ம உங்கள் நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அமெரிக்க இருக்கிற பில்கேட்ஸ்கிட்ட கேட்கும்போது, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய திறனும் நல்ல வலிமையும் நல்ல ஆற்றல் மிகுந்தவர் இந்திய இளைஞர்கள். யார் சொல்றா? நம்மளை பத்தி பெருமை நம்ம சொல்ல, பில்கேட்ஸ் அமெரிக்கக்காரன் சொல்றான். இல்லை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வேலையும் அமெரிக்கனை தான் வச்சு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கே கூட மாற்றிக்கிடுவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டிட்டாங்க. இன்னைக்கு 40 வரைக்கும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை கணிக்க தெரியாமல் இருக்கா. வேலையை கொடுத்து பாருங்க சார் அப்படின்றதா இவங்க வாதம். ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க. ஆமாம், ஈரோட்டிலேருந்து வருகை புரிந்துள்ள நம்மளை பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. வாழ்வில் என்னாலும் வசந்தம் வீசக்கூடிய வசந்த் டிவி நேயர்களுக்கு அழகிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 6 முதல் 60 வரை அனைவரையும் தன் நகைச்சுவையால் கவர்ந்து கட்டி போட்டு தட்டி கேட்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு சமூக சேவகராக சரியான நேரத்தில் பதிவிட்டு பலரின் பாராட்டையும் பெற்று மதுரைக்கு புகழ் என்றாலே மீனாட்சி, மகிழ்ச்சிக்கு புகழ் என்றார் எங்கள் பட்டிமன்ற நடுவர் மதுரை முத்துசார் அவர்கள் என்பதற்கு அவருக்கு ஒரு நல்ல வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, நல்ல அருமையான தலைப்பு, சூப்பரான தலைப்பு. என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி 20 வயதிலாம் 60லாம். இந்த முழுமைங்கிற வார்த்தை வந்ததுனால 60 வயது தான் அனுபவம் வாய்ந்த வயது. அனுபவம் ஒரு கடவுளுங்கிறான். அனுபவம் ஒரு மனிதனை ஞானியாக கூட காட்டும். நடுவர் அவர்களே, புரியாத மொழி பேசினால் அது 20, சரியான மொழி பேசினால் அது 60. இளமையில் மகிழ்ச்சியை தேடினால் அது 20, வலிமையில் மகிழ்ச்சியை தேடினால் அது 60. இந்த மாதிரி கைதட்டினால் 80. ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது 20, அனுபவப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அது 60. கைபேசியோடு நடந்து கொண்டிருந்தால் அது 20, கைவீசி நடந்து கொண்டிருந்தால் அது 60. இந்த காலத்தில் நீங்கள் வயிற்றை குறைக்க ஓடுகிறீர்கள் மகிழ்ச்சியாக, ஆனால் வயிற்றை நிரப்ப ஓடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது 60. நல்லா பேசுனாங்க அன்பு சகோதரி அன்னபாரதி. தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் வேறுபாடு தெரியுமா? தமிழ் புத்தாண்டுக்கே இன்னும் உங்களுக்கு அர்த்தம் தெரியல, அதுதான் 20. தமிழ் புத்தாண்டுக்கு அர்த்தம் தெரியுமா? காலங்காத்தால சித்திரை முதல் நாள் எந்திரிச்சு முக்கணியினுடைய முகத்தில் தான் முழிக்கணும். முக்கணியினுடைய முகத்தில் முடிக்கணும், ரூபாய் நாணயங்கள்ல முழிக்கணும், தங்க நகைகள்ல முழிக்கணும். அம்மாட்ட கேட்டேன், இத்தனை பழங்கள் இருக்குது, அது என்ன முக்கணியில மட்டும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான கனிகள் இருந்தாலும் முக்கணின்னு ஏன் தமிழர்கள் கொண்டாடுறோம் தெரியுமா? மா தன் சுவையை தருவதில் அப்பழுக்கற்றது, தன் வயிற்றில் தன் இறப்பிற்கு பிறகு கொட்டையை கொடுத்து கொண்டிருக்குது. அது போல அர்ப்பணிப்போட வாழ்வதுதான் தமிழருடைய மரபு. அதுதான் மாலை தேர்ந்தெடுத்தோம். பழம் எதுக்கு தெரியுமா? மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஆனா மனிதனை பாகுபடுத்தி பார்ப்பது நமக்கு தெரியறது இல்லை. ஒரு மனிதன் கரடு முரடா இருப்பான், அது போல பலாப்பழம் வெளியில கரடு முரடா இருக்கும். ஆனா அந்த பலாச்சுளையை வெட்டினால் ஒற்றுமையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பலாவை போல ஒட்டி சுவைப்படக்கூடிய வாழ்வதனாலதான் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு பலாச்சலம். அதனாலதான் பலா மரத்தை வச்சாங்க. வாழை எதுக்கு தெரியுமா? வாழை தன்னை அழித்த போதும் ஒரு கன்றை ஈன்று விட்டுத்தான் வாழை அழியும். அதனாலதான் கல்யாண வீட்டில வாழை மரம் கட்டுறாங்க, வாழையடியாளையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துதான் இந்த சித்திரை மாதம். அதனாலதான் சொல்றேன், அனுபவம் 60, ஆசை 20. உங்களுக்கு இன்னைக்கு அறிவியல்ல இருக்கலாம் 20 வயசுக்காரங்க. சகோதரி சொன்னாங்க, எங்களுக்கு அனுபவம், நாங்கள் ஓடுவோம், நடையும் போடுவோம். ஆனா இந்த ஓட்டம் உங்களுக்கு வாட்டத்தை தான் கொடுத்திருக்குது, ஒரு நாளும் மகிழ்ச்சியை தரவே தராது.
இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, நாங்கள் வேகமாகவே ஓடுறோம். வேகமா ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேகமா லவ், வேகமா கல்யாணம், வேகமா டைவர்ஸ், ச்சே. எல்லாம் வேகமா போயிடுச்சு. அதில் அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் வேகமாக சாப்பிட்டான். என்னடா அப்படின்னா டக்குன்னு பில் கூடிருப்பனே, இப்போ 200 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதட்டம் சார். வெறும் அவங்க வயசில் 10 ரூபா இருந்தால் முழுமையான சாப்பாடை சாப்பிட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. 10 ரூபாய்க்கு கஞ்சியோ கூழ் அழகாக இருக்கும். அந்த ஊருக்கு எலுமிச்சம்பழம் ஊரை ஆறு கண்டுபிடிச்சா அந்த எல்லா காம்பினேஷனுக்கும் அழகாக உதவும். 10 ரூபா சாப்பாடில் முழுமையான மகிழ்ச்சியை கண்டாங்க. இந்த 20 வயசு அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் எட்டி பார்த்ததுக்கு 80 ரூபா பில் போட்டிருக்காங்க. எட்டி பார்த்தது சார் இவங்களுக்கு 140, கொஞ்சம் மோந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு 140. அப்போ எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாமே உங்க 20 வயதுல எல்லா வளர்ச்சியும் நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இத்தனை விவாகரத்து வழக்குகள் தமிழகத்தில் இருந்ததுன்னா கேட்டா சத்தியமா இல்லைங்க. இத்தனை விவாகரத்து வழக்குகள் இருந்துதான் வளர்ச்சியை நாங்கள் எதில் வேணாலும் 20 ஏத்துக்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சட்டத்துறையில் என்ன தெரியுமா, குடும்ப நலமாக வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் பாரம்பரியம் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் விற்று கொண்டிருக்கீங்கல்ல நீங்க, அதை தான் நாங்க கேவலமா சொல்றோம். காதல்னா என்னங்க? கண்ணடிக்கிறதுக்கு பேர் காதல் இல்லை, கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போறதுக்கு பேர் காதல் இல்லை, கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு பேர் காதல் இல்லை. அழகா சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அதுதாங்க 60. முதுமையில் நடந்து வர்றதே பெரிய விஷயம், இங்கிட்டு ஓடி வர போறான். அன்னைக்கெல்லாம் இந்த மார்கழி மாச குளிர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி கோலம் போடுறாங்க. கோலம் பொடியத்தான் எடுத்தாங்க. அவங்க கோலம் போடல, கை நடுக்கத்தில் அதான் உதிருது. கடைசியில் பார்த்தா மாநகராட்சியில் பிளீச்சிங் பவுடர் போட்டு போயிருக்காங்க உள்ள நினச்சி வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டு இருக்கார் பாவம். அதனால ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருக்க அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை உட்காந்து இன்றைய தலைமுறை கேட்டாங்கன்னா போதும் சார், 1 மணி நேரம் கேட்டாங்கன்னா ஒரு முழு 80 பக்க புத்தகம் படிச்ச சமம். அணு அறிவு என்பது என்னன்னா அவங்க பட்ட கஷ்டங்களை தொகுத்து சொல்ற ஒரு அழகான விஷயம். அது இன்னைக்கு தெரியாதனால தான் நிறைய பேருக்கு பாட்டிக்கிட்ட கதை கேட்காதனால தான் கற்பனை வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. சாதாரண ஒரு வயிற்று போக்கு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட எவ்வளவோ ஒரு வாரமா 50,000க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க. வயிற்று போக்கு நிக்கிறதே இல்லை. நம்ம நடுவிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சிகப்பு கொடி ஆட்டினா நின்று நகைச்சுவே சொல்லுவார். நகைச்சுக்கு வேணா அங்கே பொருந்தும். ஆனா எங்க ஆயா சொன்னாங்க, என்னம்மா தினம் போறீங்க வர்றீங்க, என் வீட்டுக்காருக்கு வயிற்று போக்கு நிக்கவே இல்லை, 5 ரூபாய் காசு கொடு. 50,000 செலவு பண்ணிட்டேன் நான். MBBS DGOT எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்களே குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க, இப்பதான் கண்டினியூ ஆகுது. 5 ரூபாய் காசு கொடு. 5 ரூபாய் காசு வாங்கிட்டு போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் இறக்கம்னு 2 நீவி ஒரு தட்டு தட்டாங்க பாரு, அதுதான் 60. 50,000 செலவழித்தாலும் உடல் நோயை கண்டுகொள்ள முடியாத வயது உங்களுக்கு. ஆனால் தன்னுடைய அனுபவத்தாலும் கை வைத்தியத்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய அனுபவம் 60 வயசுக்கு, அதுதாங்க 60 வயது. அழகா சொல்லுவாங்கல்ல கவியரசர் கண்ணதாசன், காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும், மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. அதுதான் 60க்கு உண்டான சிறப்புங்க. கல்யாணம், உங்க கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அந்த 20 படுத்தக்கூடிய பாட்டு எப்படிங்கிறீங்க? சாதாரண ஒரு பொம்மை கிராமங்கள்ல இன்னைக்கும் எங்க கொங்கு மண்டலத்துல ஈரோட்டுல இந்த பல்லடத்துல காங்கேயத்துல இப்பதாங்க வெகு வகையா ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை வந்துருச்சு. அப்பெல்லாம் சாதாரண ஒரு மரப்பாச்சி பொம்மை தான் கொடுப்பாங்க. அதுவும் பெண் பொம்மையாக இருந்தால் எங்க அம்மா பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிழிஞ்ச துணி எடுத்து அதுக்கு மாராப்பு கட்டி அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம். இன்னைக்கு நீங்க அரைகுறை ஆடையோடு போறீங்களே, என்ன மாதிரி ட்ரெஸ், ஒரு பெண் பிள்ளைகள்லாம் எப்படி உடை உடுத்த கூடாது, இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த 20ல எங்க போய்கிட்டு இருக்குது, அதை எடுத்து சொல்ல முடியுதா? ஒண்ணுமே இல்லை. இந்த பசங்க இந்த சிகை அலங்காரங்கிறது தன் ஒழுக்கத்துக்காக சிகை அலங்காரம்.
இன்னைக்கு எத்தனை பள்ளிகள்ல பாருங்க தலைமை ஆசிரியர் கட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காயா, காலங்காத்தால வாத்தியார் கட்டிங் பண்ணி விடுறான். இப்படி முடி வச்சிருக்கியா அவனுக்கு கட்டிங். வாத்தியார் வேலைக்கு வந்துட்டு அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன? இந்த இங்க 2 கோடு, இந்த இங்க 2 கோடு, அப்படி பைபாஸ். 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத பகனுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி பண்றீங்களே, அவன் என்ன பண்றான்? இந்த வந்துட்டேன் 100ல முறுக்கு மாப்பிள, 120ல போ மாப்பிள அப்படின்னு போய் 108ல வந்துடுறானே. இப்ப அவனுக்கு எங்க அனுபவத்தை நீங்க கட்டி கொடுக்குறீங்க? ஒரு ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒருத்தன் கேட்குறான், ஆம்புலன்ஸுக்குள்ள யார் யார் படுத்திருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸை விட வேகமாக ஒருத்தன் போனான்ல, அவன் தான் படுத்திருக்கான். சரிங்களா? ஆனால் ஒருத்தனை பார்த்து ரொம்ப அழகாக ரசித்தேன். ஒரு குடும்பஸ்தர் கார் ஓட்டுறாரு. அந்த ஸ்பீடா மீட்டரில் போட்டோ ஒட்டி வச்சிருக்காரு சார். 45 கிலோமீட்டர் அந்த இடத்துல தன்னுடைய மூத்த பையனை ஒட்டி வச்சிருக்கார். 60 ஸ்பீடில் தன்னுடைய மனைவி படத்தை ஒட்டி, அவருக்கு வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். 60 வரும்போது மனைவி இருக்காங்க, நம்மளுக்காக குழந்தை இருக்காங்க, பார்த்து போகணும். ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது என்னன்னா பக்குவப்பட்ட வயசு தான் 60 தான் செய்யும். பக்குவம் இல்லாத வயசு எதுவுமே செய்யும். பரப்பான் அதெல்லாம் சொன்னா ஏகப்பட்ட நகைச்சுவை இருக்கு, பின்னாடி சொல்றேன். இன்னைக்கெல்லாம் ஒரு ரோட்ல ஒரு வயசானவங்க நடந்து போனா மயங்கி விழுந்துட்டாங்கன்னா சோடா வாங்கிட்டு வந்து முகத்துல தெளிச்சு அவங்களுக்கு குடிக்க கொடுத்தது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்கன்னா வேகமா வாக்கெட்ல கை விடுறான். என்னடா சோடா எடுக்க போறானான்னு பார்த்தா போன் எடுத்து அப்படியே லைவா ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கருணை எல்லாம் மறைஞ்சு போச்சு. டேய், இது ஒரு இரக்கமே இல்லையாடா, உனக்கு கருணையே இல்லையா? கீழே விழுந்துட்டாங்க, அதை எங்க டவுன்லோடு பண்றது? கருணையும் இரக்கத்தையும் எங்க டவுன்லோடு பண்றதுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு 20 இருக்கா இல்லையா? மன நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எல்லாம் 60 தான். மன குழப்பத்தோடு நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு கைகால் நடுங்குது, பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் முடியாது. அடுத்து வரக்கூடிய தங்கச்சி நீங்க சொல்லுவீங்க, ஆனால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு மன நிறைவு எங்க தெரியுமா வரும்? தான் பட்ட கஷ்டத்தையும் தான் பட்ட வழிகளையும் என் மகன் படக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த 20 வழிநடத்தக்கூடிய பாதையில் 60 பயணிப்பதனால்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஏன்னா மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எங்க அம்மா ஒரு பழக்கம் பண்ணுவாங்க. டெய்லியும் எங்க அப்பாலாம் டெய்லி 1 கிலோ சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, டெய்லி 1 கிலோ அரிசி வாங்கிட்டு தான் எங்க வீட்டில் சமைப்பாங்க. இந்த பானைன்னு சொல்லுவாங்க, அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த 1 கிலோ அரிசியில ஒரு கைப்பிடி எடுத்து பானையில போட்டு போட்டு வைப்பாங்க. இதவே நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணி எங்க மாமியார் வீட்டுக்கு போறப்ப உலக்குல தினமும் அவங்கள மூட்டை அரிசி வாங்குவாங்க. உலக்குல அரிசி எடுத்து சாப்பாடு ஆக்கலான்னு போடுறப்ப அந்த பழக்கத்துல ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஜாடியில போட்டு போட்டு வைப்பேன். ஒரு 10 நாள் பார்த்த என் மாமியார் சொன்னாங்க, இது என்ன கெட்ட பழக்கம்? உங்க அம்மா வீட்டுல வேணா நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம், நாங்க மூட்டை மூட்டையா அரிசி வாங்குவோம், எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ இந்த கைப்பிடி அரிசி போடாத அப்படின்னாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அவளுடைய பழக்கம் இருக்கு, விடுங்கம்மா, அவ பண்ணிட்டு அப்படின்னாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் நான் பிடியெடுத்து போட்டு வச்ச அந்த அரிசி தான் இந்த வரக்கூடிய கொரோனா காலத்துல எங்கள் வீட்டு சாப்பாட்டு தேவையை தீர்த்தது. என்ன என் அம்மா சொல்லி கொடுத்த 60 காட்டின வழிங்க அது. அந்த ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் 20 எல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம், நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, கல்யாணம் ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தினுடைய வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு போறா. எப்படி போகணும்? கல்யாண நாள் வருதுங்க, இந்த மாதிரி ஒரு கல்யாண அரங்கத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து வர்றப்ப நாணி கோணி தலை குனிர்ந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் அந்த காலம் அது கூட வேணாம். நல்ல உடை உடுத்தி உறவினர்கள் முன்னாடி மரியாதையா நடந்து வந்தா கூட போதும். ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் 20 எங்க கொண்டு விட்டுருக்குது? அப்படியே ஆடிட்டு வருதுங்க அந்த பொண்ணு. மலையூர் நட்டாம மனச காட்டு போட்டாம நெஞ்சுக்குள்ள யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ராசாங்கம் தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா மம்முட்டியா, இப்படியா ஆடிக்கிட்டு வர்ற பொண்ணு குடும்பம் விளங்குமா நடுவர் அவர்களே? ஒரு அம்மாலாம் ஆடிக்கிட்டே வந்து ஆவணிக்கிட்ட வந்திருக்கு. அது ஆடினாலும் பரவாயில்ல நடுவர் அவர்களே, அவங்க அம்மா சின்னம்மா ஆயா பாட்டி எல்லாம் ஆடிட்டு வருது, குடும்பமே ஆடிட்டு வருது. பூரா ஆடி மாசத்துல பிறந்தவங்க. ஆனா நாங்க 2வது நகைச்சும் யாரும் கவனிக்கல, அதனால அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஆனா அன்னைக்கும் பாட்டு போட்டாங்க அதே மனங்கள, குல கோலம் கொண்ட குயிலே நம் குளம் வாழ பாடுமயிலே, பூ
புரியாத கேள்வி புரியும், முன்பு விளங்காத உண்மை விளங்கும். வாராயன் தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. அப்படி வந்த காலம் எங்க காலம். ஆனா உங்களுக்கு எப்பொழுதும் எங்கள் 20க்கு 60 வழிநடத்தக்கூடியதா தான் இருக்குது. நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் கடந்து கொண்ட அந்த பழமையுடைய 60 தான் 20ஐ எந்நாளும் வழிநடத்தும். அந்த 60 தான் முழுமையான மகிழ்ச்சி என்று தன் தாய்க்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் கோவில் கட்டி வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாடு போற்றக்கூடிய நகைச்சுவை நடுவர் மதுரை முத்து சார், நீங்களும் எங்களுக்கு தான் தீர்ப்பு தெரிவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, செய்திகள், அதோடு பாடல்கள், ஒளியும் மொழியும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு இருந்ததில் சில நுணுக்கமான விஷயங்கள். 60 வயதுக்காரங்க என்னென்ன செஞ்சாங்க. எங்கள் மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப தாலி மாத்துறன்னு ஒரு முறை இருக்கு. புது தாலி கயிறை மாற்றி புதுசாக அந்த நேரம் ஒரு 5-10 செகண்ட், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பதறும் மனசு. தாலி மாத்துறப்போ கலட்டி மாத்துறப்ப தாய் மீனாட்சி மீனாட்சின்னு மாற்றுவாங்க. பதறும் மனசு உறுத்தும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படுத்திருக்கும் போது தாலி உறுத்து கழுத்தி ஆணியில் ஓட்டு, இது வேற நச நசன்னு அரைச்சி காலுது. அங்கே அவன் எல்லாம் முனியசாமிக்கெல்லாம் தண்டி தாலி தேவையா, 3 முடிச்சு, அவனுக்கெல்லாம் 1.5 முடிச்சு அதிகம் அப்படின்ட்டு திட்டு வேற. அந்த நேரம் இதை நினைச்சா அவங்க வருத்தப்படுறாங்க. சொன்னாங்க பார்த்தீங்களா, புத்திமதியெல்லாம் சொல்ற மாதிரி பாட்டு இருந்துச்சு அப்பெல்லாம். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறங்க ஒரு பொண்ணே, மாமியார மருமகளை மதிக்கணும். அதெல்லாம் பெரிய பாட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 வரி துதிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அப்படி ஆயிடுச்சா சார்? அன்னைக்கு ஒரு மருமக சொல்லுது, நேற்று 3 மணிக்கு எங்கள் மாமியாரை நல்ல பாம்பு கடிச்சு, ஐயோயோ நொறையா கக்கி நல்ல பாம்பு செத்து போச்சு. மாமியாருக்கு அவ்வளோ விஷம்னு சொல்லுதுங்க. டாக்டர் மருமகளை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், உங்கள் மாமியார் 90% பிழைக்க வாய்ப்பே இல்லை, சாரி. ஐயோ டாக்டர் அப்படி சொல்லாதீங்க, அது எப்படியாவது 100% மாற்றுங்களேன். நேற்று எங்கள் மாமியார் ஆட்டோக்காரை மோதிட்டாண்டி, சும்மா விட்டா அது எப்படி சும்மா விடுவேன், 500 ரூபா செலவுக்குள்ள கொடுத்து விட்டேன். இப்படி எதனால் வந்துச்சு? முதல்ல மதிக்கிறாங்களா? அன்னைக்கெல்லாம் அப்படி சொல்லியுமே மதிக்கலை. மாமியா அப்படி உக்காந்துருக்கு. மரும வந்து, அத்தை என்னம்மா, இறந்தவன மாமனார் என் கனவுல வந்தாருத்த. 13 வருஷம் ஆச்சு, என் கனவுல இல்லை, உன் கனவுல வந்தாரா? என்ன சொன்னார்? அவர் ஒத்தையில் இருக்க பயமா இருக்கான், ஒன்னையும் அனுப்பி வைக்க சொன்னார். ஆனால் நீங்கள் எங்கெங்கே ஜோராக கைதட்டுறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தர் ஆம்புலன்ஸில் போகிறதுக்கு கைதட்டுறீங்க, நுறையா தள்ளனுக்கு கைதட்டுறீங்க, நகைச்சுவைக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு உக்காந்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் இருக்கணும். எங்களுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமே இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களுடைய சுகர் பிபி எல்லாம் குறைத்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு மருத்துவமனைகள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி போகிற மாதிரி இருக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஆசையும் கூட. பார்த்தீங்களா, எல்லாமே பிபி சுகரு கணையம் கிட்னி எல்லாம் கிளியர் ஆயிரும். எனக்கு போயிடும் ஒரு கல்லடப்பு. ஏன்னா இதுக்கு சிரிப்பாங்களோ அதுக்கு சிரிப்பாங்க, அதுக்கும் கைதிட்டுறீங்க, எனக்கு போயிடும். ஆஹா போயிருக்கும். ஒரு இடத்துல 85 ஜோக்ஸ் ஒருத்தனும் கண்டுக்கலையே. வரும்போது கீழே விழுந்துட்டு அப்படின்னு கக்குன்னு விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இதுதான் பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்க, 60 வயசுல எப்படி சார் 60 வயசுல முழுமையான மகிழ்ச்சின்னு போட்டிருக்கோம். 60 வயசு வரை வாழ்வதே ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் என்ன உண்மையான மகிழ்ச்சி? அப்படியே இருக்கே சார். கொரோனா காலத்தில் ஃபோன் பண்ணி எவனு என்னண்ணே எப்படி இருக்கீங்களாம் கேட்கல, என்னம்மா இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க சிலர். உங்களை அப்பயே எதிர்பார்த்தேன், போன மாதம் தப்பிச்சிட்டிங்களோ, உங்கள் ஊருக்கு கொஞ்சம் பவர் கம்மி. ஆச்சரியப்படுறா சார். ஆனால் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பத்தாவுக்கு வயசு மாரியம்மாள், மதுரை திருமங்கலம், 124 வயசு இருந்தாங்க. எப்படி அதை பார்த்து 60 பார்த்து நம்ம 20 கற்றுக்கிறோம். எப்படி இருந்தாங்க? இந்த 1/2 அடி விளக்கு மாதிரி தான் வச்சுருப்பாங்க.
ஒரு ஈச்சமாறு மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா வெளியே சவுண்டு வைக்கும், கரெக்டு 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 வீடை கூட்டிக்கிட்டு புழுதியெல்லாம் பேர்ந்து வெளியே வரும். கூட்ட கூட்டினா குப்பையெல்லாம் பார்க்கணும்ல, இது குப்பையாக்கி காரணம் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த ஆரோக்கியம். பாட்டிலாம் வந்து உட்காந்துருக்கா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் வியர்வையை சேமிக்கிறானோ அவன் வியாதியை சேமிக்கிறான். இந்த வியர்வை வெளியே போய்கிட்டே இருக்கணும். அது எங்கள் அப்பா தாட்டத்தை நான் கற்றுக்கிறேன். 20 வயசாக இருக்கும். எப்படி கீழே குனிஞ்சு அந்த 1/2 அடி விளக்க மரம் வச்சு கூட்டிக்கிட்டே போச்சுன்னா 4 காலுக்கு ஒருத்தன் 3வது தெருவுலேருந்து சைக்கிள் ஏற்றிட்டு வந்து விட்டுட்டு போவேன். என்ன முத்து உங்கள் அப்பா அங்கிட்டு போயிடுச்சு பாவம். அப்புறம் இங்கிட்டு கூட்டிக்கிட்டே பஸ் ஸ்டாண்டை பக்கம் போயிடும். பஸ்ஸுக்காரன் நிறுத்தி ஆரன் அடிப்பேன், காதும் கேட்காது பாவம். இப்படி 3 தெருவு 4 தெருவு. இது விளையாட்டுக்கு இல்லை, எப்படி வேலை செஞ்சுருக்காங்க. இதுதான் 60 124 வயசு இருந்திருக்க காரணம் அது. இன்னைக்கு 20 வயசு என்ன செய்றீங்க? ரிமோட்டு அங்கே இருக்கா, போய் சுவிட்சை போடணும், பட்டன் ரிமோட்டு ஃபேன் இங்கே இருக்கு, எல்லாத்துக்கும் ரிமோட். இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க வெளியே வாசல், மேடம் சோப்பு சூப்பு வாங்கிக்கோங்க, ப்ரெஸ்ஸு வாங்கிக்கோங்க, இன்னொரு மிஷினு நீங்கள் இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த கரண்ட்டில் அதே மாவு ஆட்டும், இது அங்கே போய் கொட்டி விடும், சாப்பாடை போட்டு தட்டில் கொண்டு வரும். இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா அதே பாத்திரத்தை விளக்கு. ஆமாம், இத்தனை சுவிட்ச் எவ்வளோ ஓடுறது, அதுக்கு ஒரு சோம்பேறி தான். இது முடிஞ்சு ஒரு வேக்கம் கிளீனர் வந்துடுச்சு, 30,000 ரூபா. அப்படி பிளக்கை சொருகி 1 2 3 பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போட்டால் குப்பையை பூரா உரியுது. அந்த நேரம் அவங்க பெரியப்பேன் நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு, வேட்டியை காணாம். நல்ல வேலைக்கு பாயிண்ட் 3ல் இருந்தாலும் வேட்டியை காணும். 7ல் வச்சா அவரே காணாமல் போயிருப்பார். மிஷின் கத்தி கிடப்பார். அப்புறம் ஆஃப் பண்ணி வெளியே தூக்கிட்டு வரும். எவ்வளோ காலம் மாற்றமாய். இது ஆசை 20 60. அவங்க பார்க்குறாங்க மாலதி, நான் ஒருத்தர் இருக்கிறதவே மறந்துட்டாரோ நடுவர், அவர் வாட்டுக்கு வேக்கம் கிளீனர் வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மாலதி விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி 20ல் தான் என்று ஆரம்பிக்கிறாங்க. அது உங்கள் ஊருக்காரங்க போது கைதட்டுக்கு பஞ்சமே இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆதிமொழியாம் அன்னை மொழியாம் ஐயன் வள்ளுவனின் வாய்மொழியாம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஈன்ற மொழியாம் என் மொழியினும் கருவறையில் மூத்த மகளாய் பிறந்த என் தாய் தமிழை வணங்கி இந்த அற்புதமான மேடையை நமக்கு உருவாக்கி தந்த திரு வசந்த் டிவி நிறுவனத்தார் அவர்களுக்கும் உலகெங்கும் உள்ள வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமது நகைச்சுவை நாயகன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய இந்த மேடையின் நாட்டாமை திரு மதுரை முத்து ஐயா அவர்களுக்கும். எனக்கு சொன்னீங்களா எங்கள் ஐயாவுக்கு சொன்னீங்களா? மதுரை முத்து ஐயாருன்னா அவர் ஊரில் இன்னைக்கு மெடிக்கல் லீவில் இருக்காரு. நான் பிறந்த இந்த மண் சாதாரண மண் அல்ல. கொங்கு தேசத்தின் கொஞ்சம் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள், உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், வந்தாரை வாழ வைப்பதில் எங்களை விட மிஞ்சிய ஊர் யாருமே இல்லை அப்படின்னு பெருமை மிகு ஊருக்கு சொந்தக்காரரான திருப்பூர் மண்பால் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும், என் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா. 20 வயசுல சந்தோஷமா 60 வயசுல சந்தோஷமான்னு ஐயா இவங்கெல்லாம் கேட்குற கேள்வி பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஐயா. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு அமேசான் காட்டுல இருந்து வந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஐயா. இவங்களெல்லாம் முதல்ல கொண்டு போய் அமேசான் காட்டுல தான் விடணும். அமேசான் காட்டுல பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அதை கண்டுபிடிச்சா வெண்ணி கண்டுபிடிச்சா ஏன்னு கேக்குறீங்களா? ஏன் இவங்களை கொண்டு போய் அமேசான் காட்டுல விட சொல்றேன்னா 60 வயசுல தனிமை அப்படிங்கிறது நிரந்தரமா போயிருதுங்க ஐயா. அந்த தனிமை என்பது இன்னும் இவங்க 2 பேரும் உணரல. அதனாலதான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க. 60 வயசுக்காரங்களை போய் கேட்டு பாருங்க. ஏன்னா எங்க கூட பேசுற கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தையும் அமேசான் காட்டுக்குள்ளதான் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அதை உணரணும்னா ஃபர்ஸ்ட். ஏற்கனவே அங்கிருந்து வந்திருக்காங்க. வந்த இடத்துக்கு எப்படி போறோம் வழி தெரியாம லொகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம அண்ணன் சொன்னாரு, அருண் அண்ணன், அதாவது நாங்க பாக்கியராஜ் மாதிரி பிரபுதேவா மாதிரி எல்லாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா நாங்க 20 வயசுக்காரங்க நினைஞ்சா
முக்காலா முக்காப்பல்லா அப்படின்னு நாங்க துள்ளலான ஆட்டல் நடைய போடுவோம். ஆனா 20 வயசுல உங்க காலு நடுங்கும் அதே பாட்டுக்கு டப 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 டபன்னு. அதுதாங்க ஐயா 60. 20 வயசுல நாங்க பிபி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம்ல ரன் ஆகிற ஏஜ்ல இருக்கிறோம். நீங்க பிபி ரன் ஆகிற ஏஜ்ல இருக்கீங்க. அவ்வளோதான். அது ஒரே பிபி இபி. 20 வயசுல நாங்க பீஸ்ட் பட மூட்ல இருப்போம். நீங்க 60 வயசுல ரெஸ்ட் மூடுக்கு போயிருவீங்க. எங்கெங்கயா உங்க மகிழ்ச்சி இருக்குது? நல்ல வாழ்த்துமா, புத்தாண்டு அதுமா அவருக்கு. 20 வயசுல நாங்க எங்க லவ்வரை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சன் மியூசிக்லயோ இல்ல ஏதோ ஒரு பாட்டுலயோ எங்கேயாவது ஒரு மியூசிக் போட்டாங்கன்னா போதும், உடனே நாங்க ஹீரோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இமேஜினேஷனுக்குள்ள அப்படியே டாபிக் உள்ள போயிருவோம். உள்ள போனோடனே அப்படியே எங்க பின்னாடி காத்துல வயலின் வாசிக்கிற அளவுக்கு நல்லா அப்படியே தக தக தகன்னு ஒரு மியூசிக் பின்னாடி வரும் பாருங்க. முன்பே வா அன்பே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பாட்டுலயே லவ் மூட்ல மிதப்பங்க ஐயா. ஆனா 60 வயசுல நீங்க ஒரு பின்னாடி பொண்ணு வந்ததுன்னா லொக்கு லொக்குன்னு இருமல் மட்டும்தான் வரும். 20 வயசுல வேற 20 வயசுல அனுபவிக்கிற சந்தோஷம் 60 வயசுல கிடைக்கவே கிடைக்காது. கரெக்ட். அவர் இருமல்ண்டு டாக்டர் போயிருக்காரு, வாசல்ல ரிசப்ஷன்லேயே உட்காந்துருக்காரு ரொம்ப நேரம். என்னங்க 12 மணிக்கு வந்தீங்க, போக வேண்டிய நான் டாக்டர்கிட்ட. இல்லை ஏற்கனவே உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காரு. பேஷண்ட் டாக்டர் மட்டும் தான், டாக்டர் இருமிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் உள்ள பேஷண்ட் வரட்டும்னு வெளியே காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் எப்படிங்க 60 வயசில் நடமாட முடியுமா? முதல்ல அதான் சொல்கிறாங்க. ஐயா 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு நாங்க எங்க பிளேட்டுக்கு கரெக்டா வந்துரும். ஆனா 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதாங்க ஐயா சோறு. எங்களை அப்பா அம்மாவை காப்பாத்திடுவாங்க, எங்களுக்கு என்ன கவலை? 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதானே சோறு. அதாவது இந்த கேபி கேமுன்னு சொல்றாங்க இல்லையா, கீமு கீப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாதாங்க ஐயா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அக்கா சொன்னாங்க, அந்த பொண்ணு மேடையில மழை நூறு நாட்டாம மனசை காட்டு பூட்டாம அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு வருது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தெரியும் கடைசி ஆட்டம் இதுதான், அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற ஆட்டம் இல்ல. நாங்க அழகு தேவதையா இருந்த நாங்க அழுக்கு நைட்டிய போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போக வேண்டிய நாள் வந்துருச்சு, அதனால கடைசியா ஒரு ஆட்டம் போட்டுக்குவோம் அப்படிங்கிற நாளுக்கா. அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அது மாதிரி 20 வயசுல அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் நீங்க 20 வயசுல எந்த சந்தோஷம் அனுபவிக்கலையாடுது பாவம். 60 வயசுல எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுமா முதியோர்கள்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பாட்டியில என்கிட்ட படாத பாடுபட்டு இருக்குது. ஏன் கேக்குறீங்களா? 20 வயசுல எங்க அப்பத்தான் என்ன சொல்லும் தெரியுங்களா? காலையில் 4 மணி கோழி கூப்பிட எழுந்திருச்சு, வாசலிக்கிறவதான் பொம்பளை, நீ என்ன 8 மணி வரைக்கும் குப்புற படுத்து தூங்கிட்டு இருக்கிற, எப்படி பொழைக்கிற உள்ள எப்படி படுக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்கு. மூதேவி வீட்டுல வந்து டங்கு டங்குன்னு ஆடு அப்படின்னு சொல்லி கேக்கு. 8 மணிக்கே ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிரு செம்மொழியில. 4 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதுக்கு 4 மணிக்கே சுப்பிரபாதம் பாடு எங்க அப்பத்தா காதுகிட்டு வந்து. ஆனாலும் 8 எந்திரிக்க மாட்டேனே, 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனாலும் எங்க அப்பத்தாட்ட ஒரு கேள்வி கேட்பேன், மூதேவி எந்த பாட்டுக்காத்தா ஆடுது அப்படின்னு. இந்த மாதிரி நகைச்சுவையான ஒரு வாழ்க்கை அப்படின்னா 20 வயசுல தாங்க ஐயா. எங்க அப்பத்தாட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நான் நல்லா 20 வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து தெரியுமா? அந்த கோடாரி கொண்டையை போட்டுட்டு தாவணி கட்டிட்டு நான் வந்தேன்னா சந்தையில உங்க அப்பார் என்னை பார்த்தேன், அன்னைக்கு முடிஞ்சது சோழி. ஆனா இப்போ 80 வயசு பாட்டியா இருந்துட்டு எங்க அப்பத்தா சொல்றா, அப்படி 20 வயசுல தான் நான் சந்தோஷமா இருந்தேன், உங்க ஒப்பார கட்டினதுக்கு அப்புறம் நான் இப்போ இப்படி ஆயிட்டேன்னு. அப்போ பெண்களுக்காக சரி ஆண்களுக்காகவும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் தாங்க ஐயா சந்தோஷமான வயசு. அதுலயும் அந்த காலேஜ் போற வயசு, டீனேஜ் வயசு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பான ஒரு வயசு. அப்படி இருக்கிற வயசுல நானும் ஒரு நாள் காலேஜுக்கு போனேன். ஒரே நாள் தானா? ரொம்ப சந்தோஷமா. காலேஜுக்கு போன முதல் நாளே வாத்தியார் பாடம் எடுத்தாரு. ப்ரொஃபசர் உள்ள வந்த உடனே பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலையும் பெரிது, இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு வேகமா எந்திரிச்சு, சார் நான் சொல்றேன் அப்படின்னா கிளாஸே வியப்பா பார்த்தோம். அவனை பார்த்து என்னடா இப்படி சொல்றானே, ஒருவேளை ஜீனியஸா இருப்பானோ அப்படின்னு நினைச்சா.
அப்புறம் தான் தெரியுது அவன் சொன்ன பதில். அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, பையன் கீழே விழுந்தா ரோட்ல விழுந்தா யாரும் தூக்கறதுக்கு வரமாட்டான். நயன்தாரா மாதிரி பொண்ணு 4 பேர் கீழே விழுந்தா 4 பேர் தூக்கி ஓடியாருவாங்க, தூக்கி உதவி செய்யறதுக்கு அத்தனை பேர் உதவி செய்யறதுக்கு வருவாங்கன்னு திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களுக்கு இந்த புதிய தகவலை கொண்டு வந்து பல்லடத்தை எங்களுக்கு கொடுத்ததில் ஆச்சரியப்பட்டு கிடக்கும். ஐயா இப்படிதாங்க ஐயா, உடனே டென்ஷன் ஆயிட்டார் ப்ரொஃபஸர். அடுத்து என்ன பண்ணிட்டாரு, நீ என் கிளாஸ்லயே இருக்க வேண்டாம், வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும், வெயில்ல போய் நின்னா தான் உனக்கு புத்தி வரும், வெளியில போய் நில்லு அப்படின்ட்டாரு. உடனே வெயில்ல போய் நின்றுட்டு அந்த பையன் என்னங்கிறான், ஐயா அப்ப நீங்க பாடம் எடுக்கிறதுல புத்தி வராது, எனக்கு வெயில்ல போயிட்டு தான் புத்தி வருமா? அப்ப நீங்க எதுக்குங்க ஐயா பாடம் எடுக்கிறதுக்கு? அறிவு நீங்க பாடம் எடுத்தா வராது, வெயில்ல போய் புத்தி வந்தா தான் புத்தி வரும்னா அப்புறம் நான் வெயிலே போய் நின்று எதுக்கு கிளாஸ்ல இருக்கோன்னு கேட்டேன். ஏன்னா வாத்தியார் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார், இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் சொல்கிறது அவருக்கே வந்து விழுந்துடும். தமிழ் வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார், தமிழ் புத்தாண்டுனால சொல்கிறேன். நீச்சல் தெரியாது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், 3/4 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு முனையும் கிடக்கார், காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படிச்ச எட்டி பார்த்து, ஐயா சண்முகையா தமிழையா நீங்களா, இருங்க ஏணி எடுத்துட்டு வாரேன். சரிடான் பேசாமல் இருக்கணும்னா தண்ணியை குடிச்சிக்கிட்டே, தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை, ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே கிடையாது, உனக்கு போய் சொன்னேன் பாரு சார். நடத்தலாம், ஒரு இடம் தெரிஞ்சா வேணாம் நடத்துறதா சார், அதுதான் சொல்ல. ஆச்சரியமா இருக்கும். இவர் பெருமையை பேசுவார் வாத்தியார், டேய் குமரேசா சார், மாணிக்கத்தோட மயன் தான் நீ? ஆமா சார். டேய் உங்க அப்பா ஏன்ட்ட படிச்சு விட்றா, என்ன செய்யறாரு? 7 எருமை மேய்க்கிறாரு சார். ஓகே, இந்த பெருமையை கேட்கலாமா மேடம்? அதுதான் சொல்லுவேன். அது மாதிரி சில வாத்தியார் அவங்களா அவங்கள மாத்திக்கிறோம். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸை வர சொல்லு அப்படி. இப்ப நான் பண்ண நகைச்சுவை ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியாமா? பண்ணுங்க ஐயா பண்ணு. ஏன்னா நான் அனாதையா போயிடக்கூடாது அந்த நகைச்சுவை, அதை ஏதாவது ஒரு ஆள் பாவம் தத்தெடுத்து வழங்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம், உடனே பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ் போனோடனே ஒரே அட்வைஸ், நம்ம அக்காலும் அண்ணனும் பண்ண மாதிரி சும்மா அட்வைஸ் மழையா பொழியிறாங்க. இருக்கிறதுலயே 20 வயசுக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குதுன்னா அது என்ன தெரியுங்களா? சமாளிக்கவே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவோம், இப்ப சமாளிக்கவே முடியாத பிரச்சனைன்னு என்ன தெரியுங்களா? அந்த அட்வைஸ் பண்றவங்க முன்னாடி அமைதியா சிரிக்காம மூஞ்சி வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சாதனை. இங்க இருக்கிற 20 வயசுல இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். உண்மையா இல்லையா? அங்க அந்த பக்கம் பாப்பா அமைதியா உட்காந்துட்டு சிரிக்குது, ஏன்னா பத்தங்க மறுபடியும் போய் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இன்னைக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் எங்களுடைய மூடு எப்படி தெரியுமா இருக்கும்? சூறாவளி போகிற எந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? சுத்தி சுத்தி ஆட்டம் போடுற இந்த வயசிடம் யாராச்சும் நெருங்க முடியுமா? அந்த மாதிரி வயசுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம், நீங்க அட்வைஸ் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டோம். எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயத்தையும் சிம்பிளா எடுத்துட்டு போற ஒரு வயசு அப்படின்னா அது 20 வயசு தாங்க ஐயா. சரி, 20 வயசுல நீங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், ஓகேங்களா? அடுத்து 60 வயசுக்காரங்களுக்காக கொஞ்சம் பேசிடுவோம். ஏன்னா 60 வயசுல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லடங்காத ஒரு விஷயம். ஒரு மகன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க மகிழ்ச்சி கருணை இல்லம் சொல்லிட்டு ஆதரவற்ற முதியோர்கள் காப்பகம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். குன்னத்தூர் பக்கத்துல வெள்ளிரவெளி அப்படிங்கிற கிராமத்துல. அதாவது 60 வயதுடைய மகிழ்ச்சி தொலைந்து போய் இப்ப பல வருஷம் ஆச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையே அவங்களுக்கு ஒத்துழைக்காத ஒரு வயது அப்படின்னா 60 வயது தான். தன்னுடைய உடல் உபாதையிலுடைய இயற்கை கழிவுகளை கூட கழிக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவியை நாடித்தான் இன்னைக்கு 60 வயசுல இருக்கிற மக்கள்லாம் வாழ வேண்டிய சூழல்ல இருக்காங்க. 60 வயசுல சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா 60 வயசு முதியோர்கிட்ட போய் கேளுங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்க ஒருத்தருடைய உதவியை நம்பிதான் இன்னைக்கு வாழ வேண்டிய சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 20ல இத்தனை சந்தோஷமா இருக்கும், 60ல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு போறதோட விட்டுற முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனை. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இன்னைக்கு
ஒவ்வொரு முதியவர்களையும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெத்தவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கணும். ஒரு மகன் சம்பாதிக்கிற போது இருக்கிற சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாய் தகப்பன் வந்து சம்பாதிக்கிற போது இருக்கிற சுதந்திரம், அவங்க வந்து சுதந்திரமா சாப்பிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தைக்கு இருக்கிறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு முதியோர்கள் மெயினா தனிமையில விடப்படுறாங்க. இது எங்கிருந்து போய் மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்லுங்க? ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய உடல்நிலையும் அவங்கள இயல்பு நடையிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது எப்படி அவங்க மகிழ்ச்சியா வாழ முடியும்? இன்னைக்கு நினைவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20ல நாங்க இப்படி இருந்தோம் அப்படி சொல்லிதான் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்களா வழியா 60ல நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முதியவரும் சொல்வது இல்லை. நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஆக 20 வயதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, ஆனா 60 வயதுல மகிழ்ச்சிங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத நான் ஆணித்தரமா கூறிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. அவங்க நிறையா விஷயத்த சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆர்வத்தோடு. அதுக்கே நம்ம ஒரு பாராட்டு சொல்லிடணும். பாராட்டுக்கள். இவ்வளவு வேலைப்பழுவுக்குள்ளேயும் அவங்க நிறையா ஒர்க் இருந்தால் கூட அதுக்கடையில் இந்த மாதிரி தயாரிப்பு செஞ்சு மேடையில் பேசுவது பாராட்டுக்கள். இப்போ நிறைவுரை ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறோம். மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சி 20 வயதில் 60 வயதில். இந்த திருப்பூர் நல்ல ஒரு அழகான ஊர். திருப்பூர் குமரனை சொல்லுவோம், நிரம்ப விஷயங்களை சொல்லுவோம். இங்கே சாயப்பட்டறை ரொம்ப ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகம் முழுவதும் தெரிஞ்ச அது சாயப்பட்டறைன்னு திருப்பூர் கோமனோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த கொடிக்கம்பம் சாயாமல் இருப்பதற்கு அவர் பட்ட அறைகள் தான் சாயப்பட்டறை அப்படின்னு ஒரு வாசம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ் புத்தாண்டு இதில் என்ன ஆச்சரியம்னா, உலக நாடுகளில் பைபிளுக்கு அடுத்து அதிகமாக வாசிக்கக்கூடாது வள்ளுவர், திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறள். அதில் ரொம்ப அழகு பாருங்க. அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும் 50-60, அருளுடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும் 70-80. நீ அன்புல 50 மார்க் வாங்காட்டி கூட போ, அருளில் பக்தியில் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல. ஆனால் வள்ளுவர் ஒழுக்கமுடைமை 100வது அதிகாரத்தில் வச்சாரு. காரணம், நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்கி ஆகணும். இதுதான் தமிழுடைய பெருமை, தமிழுடைய அழகு. அப்படி நிரம்ப பேசி வழங்க வைக்க முடியாத ஏன் தமிழை மட்டும் கொண்டாடணும்னா, வின்சென்ட் சர்ச்சில் ஒரு தடவை அழகான விஷயத்தை ஒன்று செய்யும்போது மகாத்மா காந்திகிட்ட சொல்லும்போது, எதுக்குங்க அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்க அனுபவிப்பாங்க, அவங்கள போய் நம்ம எதுக்கு தண்டிக்க அப்படின்னு சொன்ன வாசகத்தை காந்தியடிகள் கேட்டுட்டு, ரொம்ப அழகாக பேசுகிறீங்களே, இதெல்லாம் எங்கே படிக்கிறீங்க அப்படின்ட்டு மகாத்மா காந்தி இங்கிலாந்து அதிபர் வின்சென்ட் சர்ச்சிட்ட கேட்கும்போது வின்சென்ட் சர்ச்சி சொன்னார், உங்கள் ஊரில் தாங்க, உங்கள் இந்தியாவில் வள்ளுவர்ன்ற ஒரு ஆள் எழுதியிருக்காரு திருக்குறள், அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தேன். அதில் ஒரு இது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல், தப்பு செய்தவனை தண்டிக்க வேணாம், அவன் பாட்டு போயிட்டு போங்க அப்படின்ற வார்த்தையை ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த காலத்திலே படிச்சு சொல்லியிருக்காருன்னா தமிழ் எவ்வளோ அழகான விஷயம்னால தான் தமிழ் புத்தாண்டு வைத்து அதுக்கு ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் பட்டிமன்றம் கிடையாது, அது தமிழ் மொழிக்கு மட்டுமே கிடைச்சிருக்கிற அருமையான. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்றான், ஓடிபி நம்பர் வருதான்னு பாருங்கன்றான். அது வரைக்கும் அவன் நிற்க முடியுமா? எல்லாத்துக்கும் அப்படி வந்துச்சு. 20 வயதில் என்ன சார் செய்வாங்க? முடியை விதவிதமாக வளர்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, முடியை விதவிதமாக உருவாக்குறியே, ஒரு முடிவை உருவாக்குறியா? நீங்கள் யாரும் கைதட்ட மாட்டீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா இனிமேல் எல்லாத்தையும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு திரும்பி குபீர்னு தட்டு விழும், 150 ரூபா ஜிபேயில் விழும், உங்கள் மொபைல்லேருந்து அவருக்கு விழும். அது பார்த்தீங்களா, நம்முடைய சரஸ்வதி மகாலில் அவ்வளோ மகாலை கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்களா உதவி செஞ்சுட்டு, அதான் சார் எங்கள் ஊர் பக்கத்தில் மாரியம்மன் திருவிழாவுக்கு உதவி கேட்டு போனோம். தமிழ் வாத்தியார் வீட்டில் போய் நன்கொடை கேட்டு, ஐயா ஏதாவது ஒரு தொகை எழுதுங்க, வாங்கி எழுதினார், குறுந்தொகைன்னு எழுதினார். தமிழ் வாத்தியாரில் ஐயா இது இல்லைங்க, இதை வச்சு என்னங்கயா செய்ய முடியும், கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல தொகை, ஒரு பெருந்தொகை எழுதுங்க, பெருந்தொகைன்னு எழுதினார். இந்த மாதிரி பிச்சை கட்டு கைதட்டை வாங்கிட்டு நான் மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நீங்களா போட்டா தான் ஒன்று. அது இல்லைங்கய்யா, ஒரு 10, ஒரு 20, 400, 300 போடுங்க, வாங்கிட்டு புறநானூறு அகநானூறுன்னு போட்டுக்காது. இவன் 400 கேட்டிருக்காது. இதோட அந்த தமிழ் வாத்தியார் நகைச்சுவை முடிச்சுட்டு நம்ம இப்போ நிறைவுரைக்கு வந்துடும். நிரம்ப மாறி மாறி சொல்லிட்டே தாங்க சார்.
பெரியவங்ககிட்ட ஒரு பக்குவம் இருக்கு சார், ஆடம்பரம் இருக்காது. எங்கள் அப்பா என்னை சொல்லுவார், சோப்பு போட்டேடா குளிக்கிறது, ஆபரணங்கள்லாம் சேர்க்கக்கூடாது, செயற்கையெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னாரு. அதனால தான் அவர் 86 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தார் சார். ஆஸ்பத்திரியே போக மாட்டார். அப்படி பல்குச்சி வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்குவார். விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய பாம்பு அடிச்சா கூட பாம்பு செத்து போயிடும். தினமும் ஒரு வேப்பங்குச்சி எப்படி இருக்கும், எவ்வளோ நுணுக்கங்களை பாருங்க. ஏன் அன்னைக்கு அரிசி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு அரிசி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஏன் சுகர் வரல அப்படின்னா, சாப்பிடும் போதே உமிழோடு சேர்ந்து சாப்பிட்றவனுக்கு சுகர் வராதுன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். அப்படியாப்பட்ட உணவு 60 வயசுக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? ஊறுகாய் இருக்கும், ஊறுகாய் பார்த்தோன்னே உமிழ் சுரக்க ஆரம்பிச்சு, உமிழோடு சேர்ந்து மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இதை சொல்லும் போதே உங்களுக்குலாம் உமிழ் வரும் பார்த்தீங்களா? இதை 5 நிமிஷம் சொன்னாலே உங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும் போல். அப்போ மாங்காய் ஒரு இதோடு சாப்பிடும்போது உமிழோடு சாப்பிட்றவனுக்கு என்னைக்கும் சுகர் வந்ததில்லைன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். அது இல்லையே, அது சொல்கிற கூட ஆள் இல்லையே. அப்படி சொன்னாலும் அந்த 60 வயசுக்காரர் சொல்கிறத இந்த 20 வயசு கேட்குறானா, இதெல்லாம் ஓல்டுங்க, கிரிஞ்சு அப்படின்றான். கிரிஞ்சுட்டு அவன் ஊரே திரிஞ்சு அழிஞ்சு இப்படித்தான் போயிரு. அதனால் யார் சார் கேட்குறா, அவங்க வாட்ச் கட்டியிருப்பாங்க, 100 ரூபா 150 ரூபா அந்த வாட்ச். ஃபோன் வச்சுருந்தாலும் எவ்வளவு, 200 ரூபா. அந்த டபுள் 1 டபுள் 0 சடக்கு நம்பிட்டு கிடப்பார், பூரா டைரியில் எழுதி வச்சு பாருங்களேன். அவங்க வச்சிருக்க 150 ரூபா வாட்சிலும் அதே மணி தான், நம்ம கட்டியிருக்க 30,000 ரூபா வாட்சிலும் அதே மணி தான். அது நேரத்தை காட்ட, இது கௌரவத்தை காட்டு. அவர்கள் கௌரவத்தை பார்க்கவே இல்லை. நேரம் தெரிஞ்சா போதும் சார், தொலைஞ்சாரும் பரவாயில்ல. அந்த சின்ன போன் சொல்கிறீங்களா, 60 வயசுக்கார் வச்சிருக்க போன், என்னது போன் போட அவனுக்கு அப்படின்னா எடுத்து அப்பா போட்டு அப்படி அதுக்கு ஒரு சின்ன டைரி ஒன்று வச்சிருப்பார், அதில் எழுதியிருப்பார், நம்பர் அடிப்பார். அதை நம்ம ரொம்ப கேலியாக பார்க்குறோம். அவர் வயசு 60 வயசு நம்ம தொட முடியுமா இன்றைய இளைஞர்கள்னு யோசிச்சுப்பார். நம்முடைய கவிப்பேர் சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள் முதலிரவிலே முதுமை அடைந்து விடுகிறார்கள். எல்லாம் அதுக்கு முன்னாடி அவன் பண்ண, அதாவது இது புது ஆண்டு இல்லை, இது மது ஆண்டு. புது ஆண்டு தொடங்கும் போதே என்ன சரி அன்னைக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணுறான் ஆங்கில புத்தாண்டில். ஆனால் பரவாயில்ல, நம்ம தமிழ் புத்தாண்டில் சில நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி முறையாக அந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடத்துவார். அது என்னென்னா ஆங்கில மோகம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய விஷயம் இப்போ கொஞ்சமாக பெங்களூருக்கு வந்து, பெங்களூர் சென்னைக்கு வந்துருச்சு. அதெல்லாம் தமிழ் புத்தாண்டில் வச்சு தமிழர் எப்படி வாழ்ந்தாங்க 2 விஷயமா சொல்கிறோம்ல. முளோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க, சுகர் வரான்ற ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சாலே போதும். அது இந்த மாதிரி இல்லையே. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, 60 வயசுன்னு அவங்களை கிண்டல் பண்ணாங்க. ஒரு பெரியவர் டாக்டர்கிட்ட போனார், அப்படி ரேசா காலையில் திருத்து உட்காருங்க, என்ன செய்யுது, கால் வலிக்குதுங்க ஐயா. கால் வலியா, கால் வலி நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, சம்சாரத்தை கூப்பிட்டு வர வேண்டிய எதுக்கு தலைவலி வேற ஒரு வருங்கய்யா. என்ன செய்யுது, இடது தொட ரொம்ப நாளாக வலிக்குது, வயசாயிருச்சுல, அதே தொட தானே வலது உடைக்கும், அது வலிக்கலையே. டாக்டர் டெலஸ்கோப்பை அத்து போட்டு ஓடி இருக்கார் 5 கிலோமீட்டர். ஏன்னா எந்த நேரம் நகைச்சுவை வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. நாங்களாம் நகைச்சுவை ரசித்தது சார், கிராமத்தில் பெரியவங்க பேச்சை கேட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். பரமக்குடி பட்டிமன்றத்துக்கு போகிறப்ப, அப்போ எல்லாம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிரைவர் டயர் மாற்றிக்கிருந்தார். அங்கிட்டிருந்து ஒரு ஆள் கோமணத்தோடு வந்தார். என்ன செய்றீங்க ஐயா, டயர் மாட்டுறோம். டயர் இங்கேயா மாட்டுறீங்க, மதுலேருந்து டயரே இல்லாமல் வந்தீங்க அப்படின்றார். டிரைவர் கம்மாக்குள்ளே வந்து ஓடிட்டான். ஐயா எப்படிங்க, எவ்வளோ இந்த பேச்சில் யோசிச்சு பார்த்தீங்களா? மிலிட்ரியில் பையன் இறந்து போயிட்டான் சார், பாடி வந்திருக்கு ஊருக்கு, ஊரே அழுதுகிட்டு இருக்கான், ஒத்த பையன் இப்படி போயிட்டானே. இவர் விசாரிக்க போகிறார், ஐயா எப்படி மாயாண்டி இப்படி ஆச்சு, அது என்னையே கேட்குறீங்க, மிலிட்ரியில் கண்ணுக்கு கீழே குண்டு விட்டு இப்படி போயிட்டாங்க. வருத்தப்படாது, நல்ல வேலைக்கு கண்ணுக்கு கீழே குண்டு பட்டுச்சு, கொஞ்சம் மேலே விட்டுருந்தா கண்ணு போயிருக்குமாப்பா, அவன் ஆளே போய் கிடைக்கான். கேத வீட்டில் ஒரு நகைச்சுவை பார்த்தீங்களா, யாராவது செய்ய முடியுமா? அது அதான் நல்ல வேலைக்கு நல்லா சொன்னேன், ஆனால் மேலே விட்டுருந்தா கொஞ்சம் கண்ணு போயிருக்கு, அவரும் விஷயம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு அழகான பக்குவமான விஷயம் சார், இதெல்லாம் ரசிக்கணும். இதெல்லாம் கி ராஜநாராயணன் சொல்லி மிகப்பெரிய விருது பெற்றவர், பாண்டிச்சேரியில் அவருக்கு இது வச்சுருக்காங்க, பிரமாமல் எழுதியிருப்பார். நம்ம முன்னோர்கள், பாட்டிமார்கள், பாட்டன்மார்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி வார்த்தையில் கூட கலப்படம் சேர்க்காம அவங்க என்ன மொழியில் பேசுனாங்களோ அதை அப்படியே புத்தகத்தில் படிச்சிருப்பார். அதெல்லாம் நம்ம படித்து பார்க்கணும். உங்கள் ஊருக்காரா, இதில் ஒரு பெருமை, அவரெல்லாம் அத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு, நீ ஒரு புத்தகம் எழுதியிருக்கியா? எங்கள் ஊரில் ஒருத்தன் புத்தகம் எழுதிருந்தான், கோடீஸ்வரனாவது எப்படி 20 வழிகள்.
அப்படின்ட்டு அவன் குறுக்கு பாதையில் ஒரு வழியில் போயிட்டான் போல. கோடீஸ்வரன் எப்படி இரு வழியில் திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன். திருப்போன்ற கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். யார் அந்த புத்தகம் எழுதினவர். ஓ என்னையா ஓம் புத்தகத்தை பெரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன், கோடீஸ்வரன் அது எப்படின்ட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, அதில் முத வழி தானே அப்படின்ட்டு அவனை பாருங்க. அப்புறம் கேட்டு போனால் அவனும் உட்காந்துட்டேன், கொஞ்சம் தள்ளி உட்காருனேன் அப்படின்னு அவனும் ஒரு துண்டை விரிச்சிருக்கான். நான் 3வது உட்காந்தேன். இதெல்லாம் பேச்சாம ஒரு நடுவரை பார்த்து பேசுகிற பேச்சா, சின்ன இப்படி ஆகி போச்சு நிலவரம். நிரம்ப சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் இவங்களையும் குறை சொல்ல முடியாது. இளநீருக்குத்தான் சுவை அதிகம், இளமைக்குத்தான் பலம் அதிகம், வலிமை அதிகம் சொல்லலாம். சரிங்களா? மிலிட்ரியில் போய் எதிரியை இப்போ பாகிஸ்தான்காரன் சுடணும் அப்படின்னா யார் போகணும்? இவங்க தான் போகணும். இவரை கொடுத்து போங்கண்ணே அனுபவசாலி கரெக்டாக பார்த்து சுடுவீங்க அப்படின்னா கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆட்டி நம்ம வீரர்லேயே 4 பேரை சுட்டு அந்த இடத்துல மாண்டு. அது எதுக்கு? எல்லையை காக்க பெண்கள், பிள்ளையை காக்க பெண்கள்னா எல்லையை காக்க ஆண்கள். எந்த வயசில் அனுப்புகிறோம்? இளந்தாரிகள் வாங்கப்பா, வேகமாக ஓடுறாள் வாங்கப்பா. முடியுமா? இன்னைக்கு நானும் ஓட்ட போட்டியில் ஸ்கூலில் படிக்கும்போது 3வது பிரைஸ். முத்து அப்படின்னு குட்டு குட்டு குட்டுன்னு பெரிய கொண்டு வர. ஏன்னா எங்கள் ஊரில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டுல வைப்பாங்க. நாங்கள் கிராமத்து பள்ளிக்கூடம். சந்தோஷத்தில் எங்கள் அம்மாட்ட காமிக்கணுமே, அது சோப்பு டப்பா தான் பரிசு, பெரிய ஒன்றும் பரிசுலாம் கிடையாது. வேகமாக ஓடி போய் மேடைக்கிட்ட ஏறி வரும்போது மேடைக்கு போன செருப்பு வந்து வச்சு, செருப்பு தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஊரில் மேடை பரிசு வாங்க முடியுமா? நல்லா இருக்காது. செருப்பை கீழே வச்சு மேடைக்கு வந்து எனக்கு ஹெச்எம் கூப்பிட்டார். கம் ப்ளீஸ். எத்தனாவது பரிசு? 3வது பரிசு. ஃபர்ஸ்ட் பரிசு வேண்ட கொடுங்க, கிடைத்த. எனக்கு வேர்த்துச்சு. எதுக்கு சார்? எல்லோரும் பரிசு அறிவித்தவுடன் சடக்கு 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 சடக்குன்னு செருப்பு போட்டுக்கிட்டு மரியாதை மேடைக்கு வந்தாங்க. இவன் ஒருவன் தான் மரியாதையும் நாகரிகமும் பண்பாடும் தெரிந்து மேடை கீழேயே செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்தான். முழிக்கிறேன் நான். ஐயோ, அந்த ஒன்று செருப்புக்கு ஃபர்ஸ்ட் பரிசா? எனக்கு பின்னாடி ஒரு 16 பேர் வேணும்னே செருப்பு பார்த்துட்டு வந்தாங்க. கெச்சம் அவர் செருப்பு பார்த்து போடியத்தில் தொங்க விட்டார். ஒருத்தங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு. இப்படி நடக்கு சார். அது கிடையாது சார், இதுதான். அப்படி இளமைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது சார். பெரியவங்க என்ன மூட நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கும். நீண்ட மொழி இப்போ புத்தாண்டு பிறந்துருச்சுல. எங்கள் அப்பாலாம் சாதமெல்லாம் அந்த ஊரில் வாசிப்பேன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் தமிழ் ஊருக்குள்ள படிக்க தெரிஞ்சவர். எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சுல ஜாதகம் அந்த இதெல்லாம் பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து பேசுவோம். அது எத்தனை ஊரில் இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்மளாம் என்ன செய்வோம், உடனே பெரியவங்களா இருந்தால் அது அவங்க உள்ள மைனஸ் சொல்லணும்ல. எது எடுத்தாலும் பேரன் கீழே பிறண்டு விழுந்துக்கு ஜாதகத்தை கொண்டு பார்த்து சொல்லுங்க சாமி. ராகு திசை கிழக்கு திசை, ஆப்போசிட்டில் மேற்கு திசை. இப்படி முழிச்சிருக்கான். சரியாயிரு. ஏம்மா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா? சுக்கிரமேடு 8ஆம் இடத்துல இருக்கு. என்ன செய்ய? ஒரு சின்ன பரிகாரம். ஒரு முறை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வா. அந்த அம்மா வெட்டுக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சு. என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. நாங்கள் 3 தலைமுறை அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் கோயில் பக்கத்துலாம் வீடு. அப்படி அதாவது சனி பார்வை நல்லா இருக்கு, என் பார்வை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எல்லாம் சரியாயிருமா? உனக்கு இன்னும் 3 வருஷத்தில் அழகான ஆம்பளை பையன் பிறக்கும். வெட்டுக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 13 வருஷம் ஆச்சு. கூட பைத்தியக்காரப்பழ நீயும் உன்ட்ட வந்தே மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஏதாவது. ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி பார்க்குறோமா? எல்லாம் மாறிங்க சார். எங்கள் அப்பா அவர் பேருக்கு பின்னாடி அவர் என்ன கம்யூனிட்டின்னு போடுவார். அது அவங்க அது. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை சாதிச்சு என்ன தெரியுமா? யாருமே அதை போடுறது இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ மாறி இருக்கு? பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வகையான வளர்ச்சி. யார் பக்கத்தில் என்னன்னு தெரியாமல் ஒரு சுமூகமாக பழகிறோம். பார்த்தீங்களா? இளைய தலைமுறை சாதித்த சாதனைகள் அதுவும் ஒன்று. இப்படி நிரம்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சிஎன் அண்ணாதுரையாக காஞ்சிபுரத்தில் வாழ்கிற போது 20 வயசில் அவர் எப்படி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் படித்து தேர்ந்த பின்பு 60 வயசாகும்போது பேரறிஞர் அண்ணாவாக மாறிய போது தான் எல்லாருக்கும் தெரியும். அப்துல் கலாம் 20 வயசில் எந்த கல்லூரியில் படித்தார் யாருக்கும் தெரியாது. ஆனால் 60 வயசில் அவர் விஞ்ஞானி ஆகி, அதுவும் பாருங்க 60 வயசுக்கார் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒவ்வொரு பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்களை பார்த்தார். 20 வயதுக்காரே 60 பேர் தேடி தேடி போய் சென்று பார்த்தார். பசங்களா என்ன படிக்கிறீங்க, என்ன எதிர்காலத்தில் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி
போகிற இடமெல்லாம் இளைஞர்களை தேடி போனார், 20 தேடி போனார். சாக்ரடிஸ் பார்த்தீங்களா, தத்துவ ஞானி சொல்கிறோம். உலக ரோம் நகரத்தில் உள்ள அந்த இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னார் சாக்ரடிஸ்? இளைஞர்களே வாருங்கள், இளைஞரை என்னிடம் வாருங்கள். இளைஞர்கள் தான் கூப்பிட்டார். 60 20 நோக்கி. ஏன்னா இவங்க தான் எதிர்காலத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்ம காலம் முடிஞ்சது, நம்ம அனுபவத்தை மட்டும் அவங்கள்ட்ட கொடுப்போம், செயல்பாடு அவங்க செய்யட்டும்னு சொல்லி 60 வயதுக்காரர்கள் எடுத்தோம். மகாத்மா காந்தி அவர்கள் யங் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதினார். பார்த்தீங்களா, யங்ஸ்டர் தான் போய் சேரணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தால் கூட எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். தோனியாக இருக்குமா, டெண்டுல்கராக இருக்குமா, அவராக இருக்குமா, இவராக இருக்குமா, தினம் ஏதாவது சண்டை போட்டு கிடக்கான் ஃபேஸ்புக்கில். ஆனால் உண்மையிலே சூப்பர் ஸ்டார் யாருன்னா, எல்லாருக்குமே கடுமையான கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் கடனை உடனே வாங்கி தான் பையனை படிக்க வச்சு அழகு பார்த்து ஒரு கல்லூரியில் சேர்த்துட்டு பெருமூச்சு விடுறாரு. பார்த்தீங்களா, ஒவ்வொரு தந்தையும் தான் ஒரு மாணவனுக்கு சூப்பர் ஸ்டார். அவர் புரட்சி தலைவராக யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா தான். அதுதான் விஷயம். நீங்கள் பாருங்கள், ஆலமரம் அப்படி செழுமையாக இருக்கும், ஊருக்கே நிழல் தரும், கிளை அழகாக இருக்கும், பூ நல்லா இருக்கும், இது பூரா வெளியே தெரியும். ஆனால் வேர்கள் வெளியே தெரியவில்லை. இந்த வேர் தான் சார் அந்த 60 வயசு நம்முடைய தந்தை. எதுவுமே வெளிக்காட்டி எந்த புகழும் அடையாமல் எனக்கு எதுவுமே வேணாமுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வர பார்த்தீங்களா, இவரைத்தான் மதிக்கணும். ஆக சரியான முழுமையான மகிழ்ச்சி எது என்றால், நிறைவு காலத்தில் பெற்றோரை கஷ்டப்படுத்தி விட்டு நீங்கள் 100 கோயிலுக்கு போய் 1000 அன்னதானம் போட்டாலும் ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அதே மாற்று கருத்தாக அந்த பெற்றோர் என் மயன் நல்லா இருக்கு, நல்ல வார்த்தை, ஒத்த வார்த்தை நிறைவாருக்கில் சொல்லிவிட்டால் நீங்கள் கோயிலுக்கே போக தேவையில்லை, அந்த கோயிலுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆக முழுமையான மகிழ்ச்சி ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 20 வயதுக்காரர் 60 வயதை மதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை பாராட்டுங்கள். பாராட்டினால் உங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி 20 வயதுக்காரர் கிடைக்கும் என்று சொல்லி தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை வசந்த் தொலைக்காட்சி நேயருக்கு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.